கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை ஏற்றுக்கொள்ளது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன், திருத்துவ தேவனுக்கும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல வாய்ப்பினை தந்த தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலே அன்போடு என்னை கூப்பிட்டு சகோதரர் ரெவரண்ட் லிண்டன் சொன்னது போல தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 8-7 ஆண்டுகளாக இங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பான அழைப்பை கொடுக்கிற அருமையான மிஸ்டர் சார்ல்ஸ் அண்ட் மிஸ்டர் லிண்டன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தாயாருக்கும் பிள்ளைகளுக்கும் இங்கே இருக்கிற மூப்பர்கள், நண்பர்கள், பரிச்சயமான முகங்கள், புதிதாய் பார்க்கிறவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். முதலாவது ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் இல்லையா? ஓகே, ட்ரெடிஷ்னல் ஆயிடுச்சு. ஓகே, எனிஹாவ் ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் ஏற்கனவே தம்முடைய பாடல்கள், தம்முடைய துதிகள், தம்முடைய வார்த்தைகளின் மூலம் நம்மோடு இடைப்பட்டு நம்மை சந்தித்து நம்மோடு அவர் சொல்ல வேண்டியவைகளை, இடைப்பட வேண்டியவைகளை செய்து கொண்டிருப்பார். இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். முக்கியமாக இந்த நாளின் இந்த கான்ஃபரன்ஸுடைய கருப்பொருள் கிறிஸ்துவின் ஞானத்தில் வேரூன்றிய தலைமைத்துவம் என்கிற இந்த கருப்பொருளின் அடிப்படையில் ஊழியக்காரராயிருந்தாலும், ஒரு சாதாரண குடும்ப தலைவராயிருந்தாலும், ஒரு விசுவாசியாயிருந்தாலும், எவ்வண்ணம் கிறிஸ்துவின் வசனம் நமக்குள் சகல ஞானத்தோடும் வாசமாயிருந்து தேவனுக்கு உகந்த ஒரு ஞானமுள்ள கிறிஸ்துவை அடிப்படையாய் கொண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நாம் இங்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே எல்லாரும் நம்முடைய இருதயத்தை இந்த சிந்தனைக்கு நேராய் திருப்போம். எல்லாரும் ஆண்டவரே என்னோடு பேசுங்க. நான் வெறும் கேட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. சாமுவேல் சொன்னது போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று யாக்கோபு சொல்லுகிறார். திருவசனத்தை கேட்டு ஒருவன் அதைன்படி செய்யாதவனானால் சுபாவ முகத்தை கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருப்பான். அங்கிட்டு போன உடனே சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான். அதுபோல் நாம் இருக்கக்கூடாது. உற்று பார்த்து, இந்த கண்ணாடியே பார்த்துனுக்கிறவனுக்கு மறக்க மாட்டான். அதுபோல தேவனுடைய வார்த்தையை, சுயாதீன பிரமாணத்தை, சத்தியத்தை உற்று பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் மறக்கிறவர்களாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்து செய்கையில் பாக்கியவான்களாக இருக்க முடியும். ஆகவே கண்களை மூடி ஆண்டவரை என்னோடு பேசுங்க, அதற்கு கீழ்ப்படிந்து வாழ எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவரே இயேசுவே, கிறிஸ்துவானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. தகப்பனே, உடைய பாதத்தில் இந்த வேளையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஜீவனும் ஆவியாயும் இருக்கிற தேவன் தந்த இந்த வார்த்தைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம்மால் பேசப்பட்ட வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில இந்த நாளில் சொல்லவும் கேட்கவும் அதன்படி செய்கிறவர்களாய் வாழுகிறவர்களாய் கிறிஸ்து இயேசுவே என்னை மாற்றும், எங்களை மாற்றும். இந்த நேரம் முழுவதையும் பொறுப்பெடுத்துக்கொள். தேவனே, தகப்பனே, உம்முடையவைகள் சர்வ வல்லவரே எங்களுக்கு நடக்கட்டும். பாதத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறேன். I am nothing by myself. I cannot do anything by my own self. I am nothing. Lord Christ, let yours and heavens happen for his purposes, God's purposes, for his glory. In Jesus' name, amen. Amen. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் ஒரு விஷயம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியானவரால் கொலோசை பட்டண விசுவாசிகளுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மட்டும் யாராகிலும் ஒருவர் நிறுத்தி நிதானமாய் சத்தமாய் பொறுமையாய் வாசிக்க வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் படிங்கம்மா. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும்
ம் 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 ம். தேங்க்யூ, நன்றிம்மா. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. இந்த நாளிலே இந்த கொலோசையர் புஸ்தகத்திலிருந்து தான் நாம் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷன். விசேஷமாக எனக்கு அப்புறமாக ஐயா வேத போதகர் அவர்கள் போதிக்க போகிற காரியங்கள் எல்லாம் இந்த தலைப்பின் கீழ் தான் படிக்க போகிறோம். இந்த கொலோசே பட்டணம் அவர்களுக்கு எழுதின நிருபம் என்று பார்க்கும் பொழுது, அந்த கொலோசே பட்டணத்தார் எப்படிப்பட்ட நிலையிலே, எந்த சூழ்நிலையிலே இருந்தபோது இந்த கடிதம், இந்த நிருபம் எழுதப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பைபிளை திருப்பும் போது அந்த குறிப்பிட்ட வேத வசனமோ அல்லது அதிகாரமோ அல்லது அந்த புஸ்தகமோ எந்த பின்னணியில் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, யாருக்கென்று தேவன் அதை எழுதி கொடுத்தார், குறிப்பாக அந்த நிருபத்திலோ புஸ்தகத்திலோ கடவுள் எதை அவர்களுக்கு சொல்ல வருகிறார் என்கிற அந்த பின்னணியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் வேதாகம கல்லூரிகளிலே சென்று நாம் படிக்கும் பொழுது இந்த பேக்ரவுண்ட்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சாதாரண ஒரு பைபிள் வாங்கி படிச்சிங்கன்னு சொன்னால், கொலோசேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம்னு இருக்கும், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்னு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வேதாகம கல்லூரிக்கோ அல்லது ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள் அல்லது ஸ்டடி பைபிள் அல்லது ஒரு வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அடுத்த நிலைக்கு போகும்பொழுது தான் இந்த கடிதங்கள் தேவ ஆவியானவர் எந்த சந்தர்ப்பத்திலே, சூழ்நிலையிலே தம்முடைய பரிசுத்தவானை பயன்படுத்தி எதற்காக எழுத வைத்தார், ஏன் எழுத வைத்தார், ஆக்சுவலாக அந்த குறிப்பிட்ட லெட்டரை எழுதுவதற்கு பின்பாக என்ன இருக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இவ்வளவும் தெரிஞ்சுக்கினா தான் அது புரிஞ்சிக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம லெட்டர் எழுதுவோம், இப்போ இமெயில், அப்போது நம்ம ரெஜிஸ்டர் லெட்டர் அதெல்லாம் எழுதுவோம். அப்போது பார்த்தீங்கன்னா வழக்கமாக மாதத்துக்கு ஒரு லெட்டர் போடுறவங்க கூட இந்த மாதம் இதை தான் அவனுக்கு எழுதணும் அவளுக்கு எழுதணும்னு ஒன்று யோசித்து எழுதுவாங்க. இது ரெகுலராக நடக்கிறது ஒன்று. சில நேரத்தில் குடும்பத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது, ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அல்லது ஏதோ ஒன்று அந்த நபருக்கு நடக்க வேண்டும், சம்பவிக்க வேண்டும், ஏதோ ஒரு முக்கியமான காரியம் குடும்பத்திலோ அல்லது அந்த நபரை பற்றியோ அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்று இருக்கும் பட்சத்தில் அதை கருத்தில் கொண்டு அதற்கென்றே பிரத்யேகமாக லெட்டர் எழுதுவோம். அந்த லெட்டர் சாதாரண லெட்டர் கிடையாது. அதில் தான் போன லெட்டர்லேயே சொல்லுவோம், அடுத்த லெட்டர் ரொம்ப ஜாக்கிரதையானது, மிக மிக முக்கியமான சில காரியங்கள்லாம் அதில் எழுத போகிறேன், நீ என்னதான் வேலை இருந்தாலும் அதை படிச்சுட்டு உடனடியாக எனக்கு ஒரு 4 நாளுக்குள்ளே ரிப்ளை போடு என்று ஏற்கனவே சொல்லி வைத்துவிட்டு மிகுந்த ஜாக்கிரதையோடு சில லெட்டர்களை எழுதுவோம். அந்த குறிப்பிட்ட லெட்டர் கிடைக்காமல் போனால் அந்த நபரோ அல்லது இவர்களோ ஒரு பெரிய இழப்பை சந்திக்கக்கூடும். ஏதாகிலும் நடக்கக்கூடாது, நடக்கலாம். ஏனென்றால் சொல்லப்பட வேண்டிய ஏதோ ஒரு பெரிய முக்கியமான அவசியமான காரியங்கள் சொல்லப்படுவதற்கென்று எழுதப்படுகிற கடிதம். வேத புஸ்தகத்தில் கூட ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒரு பின்னணி உண்டு. குறிப்பாக இந்த கொலோசே பட்டணத்துக்கு அவர் பவுலடிகள் ஏன் இதை எழுதினார் என்பதை நாம் வர்ற செகண்ட் செஷன்ல பார்க்க போகிறோம், இதுக்கு அடுத்த செஷன்ல. ஆனால் அதற்கு முன்னணியிலே மிக முக்கியமான ஒன்றை பார்க்க போகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய பரிசுத்த வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 12ஆம் அதிகாரம். யோவான் புஸ்தகம் ஒரு அற்புதமான புஸ்தகம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய குமாரன் என்றும் அவரை விசுவாசித்து நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட புஸ்தகம் இது என்பதை யோவானுடைய கடைசி அதிகாரங்களில் ஒன்றில் நாம் பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் இயேசு தேவகுமாரன் என்பதை காண்பிப்பதற்கென்றே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம்.
மத்தேயு அவரை ராஜாவாக காண்பிக்கிறது. யோவான் இவர் மாம்சத்தில் வந்த கடவுள், தேவனுடைய குமாரன், ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், தேவனோடு இருந்தவர், அவரே தேவனாயிருந்து ஒரு கன்னி மரியாளின் வயிற்றில் அவர் மாம்சமாய் வந்த தேவகுமாரன், வார்த்தையானவர் தான் அப்படி வந்திருக்கிறாரு என்கிற அந்த சத்தியத்தை அவர் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதுதான் புக் ஆஃப் ஜானுடைய பிரதானமான மெயின், அதிகமான அவருடைய ஃபோக்கஸ். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்காவை பார்த்தீங்கன்னா சினாப்டிக் காஸ்பிள்ஸ் என்று வேதாகம கல்லூரியில் அதற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூணுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். மத்தேயுல இருக்கிறது லூக்கால இருக்கும், இது ரெண்டு இதில் இருக்கிறது மார்க்கில் இருக்கும், மார்க்கில் இருக்கிறது மத்தேயுல இருக்கும், மத்தேயுல இருக்கிறது லூக்கால இருக்கும். ஆனால் யோவான் வேற மாதிரி புஸ்தகம். இந்த மூணில் இருக்கிறது சிலது யோவானில் இருக்காது. யோவானில் எடுத்த உடனே அவர் நேரடியாக எப்படி வந்து பைபிளை எப்படி ஆரம்பிக்குதோ, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியை உண்டாக்கினார்ன்ற மாதிரி அதே லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும் ஜானுடைய புக். இப்போ நம்ம நேரம் நமக்கு குறுகி இருக்கிறபடியால் நான் நேரடியாய் வருகிறேன். இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது என்றால், நானே வசனங்களை வாசிக்கிறேன். நான் வாசிக்க சொல்லும் போது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். மற்ற நேரத்தில் தயவுசெய்து உங்கள் சத்தம் போடாமல் இப்பொழுது இருக்கிறதை போலவே நீங்கள் அமைதியாக கவனிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் யாரும் தூங்கிடாதீங்க. யாரும் பொங்கல்லாம் சாப்பிட்டு வரல, இல்லை காலில் கான்ஃபரன்ஸுக்கெல்லாம் பொங்கல் சாப்பிட்டு வரக்கூடாது. பரீட்சைக்கு போகிறதுக்கு, தெளிவாக வேலை செய்கிறதுக்கு, முக்கியமான காரியங்களை செய்யும்போதெல்லாம் பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான், அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப இனிமையாய் மாறிவிடும். சரி, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. நானே படிக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருப்பதற்காக நன்றி. 12:20 படிக்கிறேன். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். இந்த கிரேக்கர் சம்பந்தமாக தான் இந்த கொலோசையர் புத்தகமே இருக்குது. இந்த நாள் ஃபுல்லா இந்த செஷன், இதுக்கு அடுத்த செஷன், இன்னும் என்னை விட அதிகமாக வேத பண்டிதர் அடுத்தது பேச போகிறாங்க. அந்த செஷன்லாம் இந்த நம்முடைய வேத புஸ்தகத்துக்கும் கொலோசை பட்டணத்தார் சந்தித்த பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக இந்த கிரேக்கர் என்று சொல்லப்படுகிற, கிரேக்கர்னு ஒன்று உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருது? அலெக்சாண்டர் த கிரேட் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா அவர் தான் கிரீஸுடைய முடிசூடா மாமன்னர். அலெக்சாண்டர் த கிரேட், கிரீஸ், ஆங்கிலத்தில் கிரீஸ் என்று சொல்கிறார்கள், தமிழில் கிரேக்கம் என்று பார்க்கிறோம். இங்க பாருங்க, இது கிறிஸ்து இன்னும் சிலுவைக்கு போகாமல் உயிரோடு இருக்கும்போது நடந்த ஒரு காரியம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை வேண்டிக் கொண்டார்கள். பிலிப்பு கிறிஸ்துவ சீடர், கிறிஸ்துவோடு இருக்கிறவர். கலிலேய நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா சார்னு கூப்பிடுறாங்க. ஜீசஸை பார்க்கணும் நாங்க. பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். அந்திரேயா தான் பேதுருவினுடைய பிரதர். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனும் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். பார்க்க வந்தவங்கிட்ட என்ன பேசுகிறார் பாருங்க. கவனிக்கிறீங்களா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். வார்த்தையை பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், எப்பெல்லாம் தோணுதோ அவன் என் பின்னாடி வரலாம். வாரத்தில் 3 நாள் வரலாம், 4 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த மாதிரிலாம் அவர் லாங்குவேஜ் பேசல.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் ஏன் இவ்வளவு நிதானமா போறேன்னா, ஏதோ படிச்சுட்டு ஏதோ சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பைபிள் மட்டும் ஸ்பீடா படிக்க கூடாது. பைபிள் யார் ரொம்ப ஸ்பீடா படிக்கிறீங்களோ உண்மையாவே நீங்க தப்பு பண்ண முடியும், எதையோ முக்கியமானதை விட்டுற முடியும். வேதத்தை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா டோன்ட் கோ ஸ்பீட், ஸ்டாப். அதனால தான் சங்கீதத்தில் சில இடத்துல சேலான்னு எழுதியிருக்கேன், பார்த்துக்கிறீங்களா? சேலா அப்படின்னா பாஸ் ஃபாரம், கொஞ்ச நேரம் நிறுத்தி யோசிக்கணும்னு அர்த்தம். சேலா. தயவுசெய்து எல்லாரும் செல்போன்ஸை மறுபடியும் அடிக்காதபடி இப்போவே சைலண்ட்ல போட்டுருங்க ப்ளீஸ். அந்த ஒரு சத்தம் நம்முடைய கவனத்தை சத்தியத்திலிருந்து திருப்பும். தேங்க்யூ, நன்றி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு பேசினார். தன்னை பார்க்க வந்த கிரேக்கர்களுக்கு ஆண்டவர் இயேசு, அப்படியப்பா என்னை பார்க்க வந்தீங்களா, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க, அப்புறம் அலெக்சாண்டர் எப்படி இருந்தாரு, அங்கெல்லாம் ஒழுங்கா மழை வருதா, எப்படி இருக்கிற, இப்போ சௌக்கியமா, உனக்கு கல்யாணம் ஆச்சா, இந்த மாதிரியான நம்ம பேசுற இந்த மாதிரியான டாக்கெல்லாம் இயேசுநாதர் பேச மாட்டார். இன்னைக்கு இயேசுநாதர் பேசினாருன்ட்டு நிறைய பேர் தங்ககிட்ட சொல்லினுக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு வியாதி, எது கெட்டாலும் கர்த்தர் என் கூட பேசுறார். என்ன பேசுறாரு? இந்த பஸ்ல இருந்து இறங்கி அந்த பஸ்ல ஏறுன்றாரு, இந்த வேலை வானா விட்டுருன்றாரு, கடைசியில் இந்த பொண்டாட்டி வானான்னு சொல்றாரு. பேய் இப்படிதான் நிறைய பேர் ஏமாத்தினுக்குது. சிலர் நினச்சுனுக்கிறாங்க கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் பேசுறாருன்றது மேட்ரே வேற. துணிகரமாக ஆண்டவர் என் கூட பேசினார்னு சொல்லவும் கூடாது. அது விளையாடுற மேட்ரே இல்லை. ஹலோ, இருக்கலா? பேசாத ஒன்று செய்யுங்க. எனக்கு தோணுச்சு ஒன்று, ஒருவேளை கர்த்தர் சொன்னாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த தாழ்மையை என்றைக்குமே ரொம்ப தெளிவாக தூங்காமல் இருந்து, இதை கர்த்தர் தான் சொன்னாரா, இல்லை நானா நினச்சிக்கணுன்னா கர்த்தர் சொன்ன மாதிரி, இல்லை கர்த்தரும் இல்லை நானும் இல்லை, பேய் சொல்லிச்சா கர்த்தர் மாதிரி, இல்லை பேய் இல்லாமல் நானே கர்த்தர் சொன்னார்னு என்னை ஏமாத்தினுக்கிறேன் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால தான் பைபிள் அடிக்கடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள்லாம் சொல்லினே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நார்மலாரு தெளிவாரு. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இந்த கிறிஸ்தவத்தில் ரொம்ப ஓவரா போனோன்னு போயிட்டு கடைசியில் இயேசுநாதரையே விட்டு தாண்டி வேற எங்கன்னா போயிடுற மாதிரி. அவ்வளோ வேணாம். நமக்கு தெளிவா காமா கர்த்தர் பிரியமாய் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்து அவர் சித்தத்தை செய்கிறவங்களா இருந்தால் போதும். ஆமென். ஆமாம், மிஞ்சின பதார்த்தம் எல்லாம் பண்ணக்கூடாது. பார்க்க வந்தவங்க கிட்ட பேசுறாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாவணும், சாவலன்னா தனியா இருக்கும், செத்துச்சுன்னா ரொம்ப பலன் கொடுக்கும் சொல்லிட்டு டக்குன்னு அது ஒரு நபருக்கு அதை இன்டர்பிரட் பண்றாரு. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். எவன் ஒருத்தன் தன்னுடைய ஜீவனை ரொம்ப அதை லவ் பண்ணி அதை சிநேகிச்சு ஜீவனுக்கு பிரச்சனையே வந்துடக்கூடாதுன்னு அதில் அப்படியே கட்டி பிடிச்சின்னு அதை ரொம்ப சிநேகிக்கிறான், இழந்துருவான். அதை இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனும், ஹலோ, கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும் இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த உலகத்தில் தன் ஜீவனை எவன் வெறுக்கிறானோ, இயேசுநாதர் யாருன்னா வெறுப்பாரா? எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரே ஒருத்தர் தான் வெறுக்கிறார், பேயை வெறுப்பார். ரெண்டாவது, சுயநீதி உள்ளவங்களா நான் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கிறேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை. இயேசுநாதருக்கே நான் அண்ணன் நினச்சுன்னுக்கிறானுங்கள சிலர். அந்த காலத்துல இருந்தாருங்க இந்த பரிசெயர், சதுசெயர், வேத பாரகர், ஓவர மதம். அவனுங்களுக்கு கர்த்தரும் தெரியாது, கர்த்தரோட கம்யூனிகேஷனும் பெருசா. அவனுக்கு இந்த மதவாதிகள் அந்த மாதிரி கேஸுங்களை அவருக்கு பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு அவர் யாரையும் வெறுக்க மாட்டார். ஆனால் அவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுன்றார். அவர் பின்னாடி வரது குவாலிஃபிகேஷன் தான். அதே தான் இங்கேன்னு சொல்றாரு, இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான் சொல்லிட்டு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஒருத்தர் எனக்கு சர்வெண்ட் ஆஃப் காடா, எனக்கு சர்வெண்டா இருக்கணும்னு சொன்னா
அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னை பின்பற்ற கடவன். he has to follow me, he must follow me. அவன் என்னை பின்பற்ற கடவன். பின்பற்றலாம் இல்ல பின்பற்றாம போலாம் அப்படி சொல்ல. ஒருவன் எனக்கு ஊழியன் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவகுமாரனாக இயேசு யாராய் வாழ்ந்து என்னென்னலாம் செஞ்சாரோ அதை அவரால் அழைக்கப்பட்ட அவர் ஊழியக்காரனா இருக்கிறவன் அப்படியே பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள். சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். நான் எங்க இருக்கிறேன்னு அங்கதான் என் ஊழியக்காரன் இருப்பான். அது சொல்லிட்டு சொல்றாரு, அப்படிப்பட்டவனுக்கு கடவுள் ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். அதையும் கூட சொல்லிட்டாரு. அதான் வாக்கு தத்துவம். ஒருவன் எனக்கு ஊழியன் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இது இயேசு சொல்லுகிறார். if anyone serves me my father will honor him. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவாகிய கடவுள் என்று அவரை காண்பிக்கிறார். அவர் அவனை கனம் பண்ணுவார். என்னங்க, இந்த உலகத்திலேயே ஒப்பில்லாத கனம் எதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? மறைமலை நகரில் இருக்கிற கலெக்டர் உங்களை கூப்பிட்டு, ஐயா தான் இங்கே பெரிய ஆளுன்னு சொல்லி உங்களுக்கு ஏன்னா ஒரு டவல் போத்துறது பெருசுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மதிப்பிற்குரிய சிஎம் அவர்கள் எல்லார் மத்தியில் நம்மளை கூப்பிட்டு NDTV அந்த டிவி எல்லா டிவி மத்தியில் நம்ம பேரை சொல்லி, தம்பி என்ன மாதிரியான ஆள், சகோதரி என்ன மாதிரி ஆளுன்னு சொன்னால் அது பெரிய கனவுன்னு நினைக்கிறீங்களா? இங்கே வேற ஒரு மேட்ரு சொல்லியிருக்குது. ஏசப்பா சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடவுளே கனம் பண்ணுவார். இதுக்கு மேலே என்ன? இதுதான் அந்த ஆவிக்குரிய சிந்தை. நம்ம இந்த மாதிரி ஆளுங்களாக மாறிடணும். அந்த மீட்டிங் போனேன், என்னை யாருமே மதிக்கல, அடுத்த தடவை நான் போகணும்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் என்னன்னா நம்மளை பற்றி ரொம்ப ஓவராக யோசிச்சுருக்கிறோன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. ஆமென். அதுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கணும் இல்லை, நிதானமாக இருக்கணும். இப்போ பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? அப்படியே என் கூட வாங்க. 49, 50. நீங்கள் அமைதியாக இருப்பதற்காக நன்றி. இந்த மாதிரி சத்தம் இல்லாமல் இருந்தால் தான் கர்த்தருக்குள்ளே எனக்கு நல்ல பிரசங்கம் பண்ண முடியும். தேங்க்யூ. ஆனால் தூங்காதீங்க. இப்போ பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். இப்ப கிறிஸ்தவங்க என்ன சொல்றாருன்னா, நான் சுயமாய் பேசவில்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிறிஸ்து தன்னை குறித்து சில காரியங்களை வெளிப்படுத்துறார். என்ன சொல்றாருன்னா, நான் சுயமா பேசவே மாட்டேன்றார். பாருங்க, நமக்கு அவருக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் பாருங்க. நம்மளாம் எப்படி பேசுறோம்? நமக்கு யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா, இன்னைக்கு காலையில் இட்லி வேணாம் பொங்கல் தான் வேணும்னு சொல்லி நம்மள தானே கேட்டோம்? இல்லை எதுவுமே வேணாம் பூரி வேணும்னு கேட்டது யாரு? சொல்லுங்க ஐயா. இவர் சுயமா பேச மாட்டாராம். அவர் சொல்றாரு, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும். அப்ப பாருங்க, பேசுறது வேற உபதேசிக்கிறது வேற. அவர் பேசுறது கூட சுயமா பண்ண மாட்டாராம். அதனால தான் வசந்த கவனமா படிக்கணும். நான் பேச வேண்டியது 12:49 நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, நானா வந்து இல்லை. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் சுயமா வரல, என் அவர் தான் அனுப்பிச்சு வச்சார். அப்படியே என் கூட வாங்க. 8:42-48 எல்லாம் ஜான் தான். வாசிக்கிறேன். 8:42-28 அல்லது 8:28-42 நானே வாசிக்கிறேன். முதலாவது 28 வாசிக்கிறேன். அங்க சொல்றாரு, அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். பார்த்தீங்களா? அங்க என்ன சொன்னாரா? சுயமா பேச மாட்டேன்னாரு 12:49. இங்க நான் என் சுயமாய் ஒன்றும் செய்ய மாட்டேன்றார். ஐ won't do anything by my own. சுயமா எதுவுமே செய்ய மாட்டார்.
என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். இப்ப 42 படிங்க. அதுலேயே நானே வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். பேசுறதும் சுயமா பேச மாட்டாராம், உபதேசிக்கிறதும் சுயமா பண்ண மாட்டாராம். நான் வந்தது கூட நான் வரலன்றார். உங்களுக்கு தெரியுமா, இயேசு நமக்காக வந்தார். கரெக்ட். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். கரெக்டா இல்லையா? கரெக்ட். அதற்கும் வசனம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபுல் பிக்சர் பார்க்கணும். அவர் சொல்றாரு, நான் சுயமா வரல, அவர் என்னை போங்கன்னு சொன்னதுனால வந்திருக்கிறார். அது சொல்ற பாருங்க. அதில் தான் வசனத்தை கரெக்டா, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். அதை நிறுத்திட்டுக்கலாம்ல. நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். நானா வந்துடல, அவர் என்னை போக சொன்னார், என்னை அனுப்பினார் என்பதை அவர் அங்கு பதிவு செய்கிறார். எல்லாமே அவர் பிதா தனக்கு சொன்னபடி வாழ்ந்தவர் இயேசு என்றால் இதுதான் அதனுடைய அர்த்தம். பிதாவின் சித்தத்தை தன் வாழ்நாளிலே கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார்னா பேசுனதுல இருந்து செஞ்சதுல இருந்து ஒரு இடத்துல சொல்றாரு, தாமா எதையும் செய்ய மாட்டேன்ட்டார். இது இன்னொன்னு ஒண்ணு. அதுதான் அந்த 8:28 பாத்தீங்கன்னா, தாமா எதுவுமே செய்ய மாட்டாராம். ஒரு இடத்துல சொல்றாரு, பிதா எப்படி செய்யறதா இவர் பார்ப்பாரோ அதே மாதிரி செய்வாராம். இதெல்லாம் சில இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு பைபிள்ல ஜான். எத்தனை பேர் ஜான் பிடிக்கும்? உங்க வீட்டில் இருக்கிற ஜானை கேட்கல, பைபிளில் இருக்கிற ஜான் எத்தனை பேர் பிடிக்கும்? கொஞ்சம் கவனிங்க. நான் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க சிரிக்கலாம். எத்தனை பேருக்கு ஜான் பிடிக்கும்? உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஜான் புக்கை படிக்காம இருக்க முடியாது. சூப்பர் புக்கு இது. ஒரு மசாலா டீ போட்டு வச்சுன்னு படிக்கணும், அது தூங்குவாம. ஆமென். இது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான புக்கு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, என் கூட வாங்க. 5:19 வாங்க. எல்லாமே ஜான் தான். 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பார்த்தீங்களா? அநேக நேரத்தில் நம்ம ஸ்பீடாக பைபிள் படிச்சுட்டு போகிறதுனால இந்த மிக நம்ம நுணுக்கமாக இயேசுவை பார்க்க வேண்டிய சில நேரத்தில் நம்ம ரொம்ப கீனாக எல்லாத்தையும் பார்க்காம இருப்போம். இந்த கீபோர்டில் ஒன்று ரொம்ப நாள் ஒன்று ஒன்ஜி கிராக்காக இருக்கும். அதை பார்க்காம 3 வருஷம் வாசனைப்போம். அது என்னைக்குன்னா ஒரு நாள் கண்ணாடி கொஞ்சம் தெளிவாக போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீ ஆகுமா அப்படியே ஊத்து பார்த்தா, அடப்பாவே கிராக் ஆகிட்டுக்குதே. அந்த கிராக் ரொம்ப நாள் ஆகுதாங்க. நான் ரொம்ப நாளாக பார்க்கல அது கரெக்டாக. அதனால தான் தேவனுடைய காரியங்களை ரொம்ப நிதானமாய் உற்று கவனிக்கும் போது தான் இந்த நுணுக்கங்களை கர்த்தருக்குள்ள அறிந்து கொள்வோம். மறுபடியும் பார்ப்போம். மெய்யாகவே மெய்யாகவே 5:19 யோவான், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அப்படின்னா என்ன தெரியுமா? பிதா எதையோ செஞ்சுட்டு இருக்கிறார். ஹலோ, இதை எங்க பேசினார் தெரியுமா? அவர் சிலுவையில் போவதற்கு முன்பு அவர் ஊழிய நாட்களில் தம்முடைய சீஷர்கள் அல்லது அவருடைய போதனைகளை கேட்ட மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு பேசுகிறார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். பேசவும் மாட்டாரு, டீச் பண்ணவும் மாட்டாரு. சுயமா அங்கே நான் இறங்கி வரவும் இல்லை, அவர் தான் அனுப்பிச்சு விட்டாரு. எதையும் செய்யவும் மாட்டேன். சரி, அப்ப எப்படிதான் செய்வீங்க? பிதா எப்படி செய்வார், இன்னத்தை செய்வாரோ அதை பார்த்துட்டு அப்படியே செய்வேன். இது ஒரு மாதிரி இதுல கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு என்னங்க இது? அதான் பைபிள். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதா என்ன செய்கிறாரோ எப்படி செய்கிறாரோ அதை கண்டு
அதே அன்றி வேறொன்றையும் தாமா செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ, அதாவது பிதாவாகிய கடவுள் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதா மிஞ்சி எதுவுமே பண்ண மாட்டாரு. ஜீசஸ் கிறிஸ்துடைய மனம் ஃபுல்லா என்னத்தினால நிரம்பி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லி நிறுத்திக்கலாம். தொடர்ந்து பேசினா எனக்கு பிரீச் பண்ண கஷ்டமா இருக்கும். இயேசுவின் மனம் எல்லாம் எதனால் நிறைந்திருந்தது? வாட் வாஸ் ஆக்கியூபையிங் ஆர் கம்ப்ளீட்லி டாமினேட்டிங் ஆர் ஃபில்டு வித்? மிஸ்டர் லிண்டன் மட்டும் பேச வேண்டாம் என்று தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர் போதகர், நீங்களும் போதகர்கள் தான், தப்பா நினைக்க வேண்டாம். இது நாம் ஒரு இப்படி பேசினா தான் நல்லா வரும். கிறிஸ்துவின் மனம் எல்லாம் எதில் இருந்துச்சுன்னா, பிதா என்ன பண்றாரு, என்ன செய்ய சொன்னாரு, என்னத்தை செய்ய வேணான்னாரு, என்ன மாதிரி பண்றாரு, எதை பேச சொல்றாரு, எதை டீச் பண்ண சொல்றாரு, இதுலயே தான் மைண்ட். ஜீசஸ் வாஸ் ஃபோக்கஸிங் அண்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹிஸ் வில். அதுதான் அவருடைய மனம் எல்லாம். இதை ஏன் பாஸ்டர் இன்னைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா, இப்படிதான் நானும் நீங்களும் மாறணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உண்மையாவே நானும் நீங்களும் என்ன ஆகணும்னு அவர் விரும்புகிறார் தெரியுமா? இதை விட பெரிய பணக்காரங்களாவதோ, இதை விட ஒரு 4 நாடுகளுக்கு போய் கப்பல் வாங்குறதோ. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, பைபிள்ல இருந்து கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கி. சரி, ஆக்கி என்ன இப்போ ஆக்கட்டும், நல்லது. எதுக்கு ஆக்குறார்? புதிய ஏற்பாடு மனம் திரும்புதலில் ஆரம்பித்து கிறிஸ்துவிடம் மனம் திரும்புதலை பற்றியும், அவர் பாவிகளை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அவர் வேத வாக்கியங்கள் இதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகளின்படி மரணத்தை 6 மணி நேரம் இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததையும், அவரை விசுவாசிப்பதனால் ஒரு பாவி எப்படி நீதிமானாக்கப்படுகிறான், தேவனுக்கு பிள்ளையாகிறான், கடவுள் அவனை எப்படி தம்முடைய ஆவியினாலும் அழிவில்லாத வசனமாகிய வித்தினாலும் தேவனே அவனை பெற்றெடுக்கிறார், எப்படி ஒரு பாவி கடவுளுக்கு பிள்ளையாகிறான் என்பதை பற்றியதான் புதிய ஏற்பாடு. அப்படி பிள்ளையானவன் அந்த பெரிய புள்ள மாதிரி மாறணும்ன்றதுதான் புதிய ஏற்பாடு. பெரிய பிள்ளையாரு இயேசு. அவர்தான் எல்லாருக்கும் முந்தினவர், முதற் பேரானவர், மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்குத்தான் உன்னையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். என் அன்பான கர்த்தருடைய மகனே, மகளே, ஊழியக்காரரை, விசேஷமாக உன்னை என்னையும் கர்த்தர் இயேசுவை போல் மாற்றுகிற வேலையில் இருக்கிறார். ஆவிக்குரியவனாய் வாழ வேண்டிய பிரகாரம் வாழ்வதற்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தத்திலும் நீதியிலும் உத்தமத்திலும் உண்மையிலும் அவர் சாயலிலும் இன்றைக்கு இருக்கிறத விட கர்த்தருக்கு ஏற்றவங்களா நீ நானும் சிந்தையில, பேச்சில், மனதில், யோசனையில், ஆக்ஷன்ல, சரீரத்தில், லைஃப்ல, ஃபேமிலியை நடத்துறதுல, துட்ட கையாடுறதுல, எல்லாத்துலேயும் இன்னும் அவருக்கேற்ற மாதிரி மாத்திர வேலையில் தான் உன்னை என்னை வச்சுருக்கிறார். வழிய இன்னைக்கு நம்ம நினச்சிருக்கிற மாதிரி 2027 இதாயிடும் அதாயிடும்னா தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சில நேரங்களில் பிரசங்கங்களே நம்மை வேற மாதிரி நடத்தலாம். இது ரொம்ப கஷ்டமாகுதுல்ல. இது சில சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நிறைய இந்த புத்தாண்டில் இதெல்லாம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸ் டைம்லேருந்து ஆரம்பிக்கும். உச்சகட்டம் 31ஆம் தேதி நைட்டு. இந்த வருஷத்திலே ஆண்டவர் உன்னை, நானும் பார்த்துனுக்கிறேன் 35 வருஷமா பெருசா எதுவும் ஆகல. என்ன ஆகுதுன்னா, அந்த கெட்ட வார்த்தைலாம் போச்சு, குடி போச்சு. சில நேரத்தில் இப்போ கூட அப்படியே லைட்டாக போய் பயத்தில் வருது. இப்போனாலும் ஆண்டவரே மன்னிச்சிருக்காங்க. உருப்படுற வேலையில் இருக்கிறார், என்னை உருப்பட பண்ணிருக்கிறார். எத்தனை பேர் என் கூட உண்மையாக ஒத்துக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை பற்றி என்னை பற்றி கர்த்தருக்கு ஒரு முக்கியமான சித்தம் உண்டு. அது 2026 சரி, ஒருவேளை அவருக்கு சித்தமான 46 சரி. சொல்லுங்க, இதுதான் அவர் மைண்டில் இருக்குது. எப்படியாயிலும் உன்னை என்னையும் சொல்லுங்க அவர் சாயலில் மாற்ற வேண்டும்.
பரிசுத்தவானாக்க வேண்டும், குற்றம் குறையற்றவனாக்க வேண்டும், கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ செய்ய வேண்டும், ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும், அநேகரை கர்த்தருக்குள் நம்மை கொண்டு இழுத்து கொள்ள வேண்டும், சொந்த மனைவி சொந்த புருஷனோடு நல்லா வாழணும், தேவ சித்தப்படி நல்லா அனுபவிக்கணும், எப்போ கூப்பிட்டாலும் ஒழுங்கா போறதுக்கு ரெடி ஆகணும். என்ன பாஸ்டர், வருஷத்தின் முதல் கான்ஃபரன்ஸ்லேயே எப்படி சொல்லி கொடுத்தா இதுதான் கரெக்ட். ஹலோ இருக்கலா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் கேட்கறது. இன்னைக்கு தப்பா எதையோ சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த வருஷத்துல நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த வருஷத்துல அவர் எதனா பெருசா வச்சிருந்தாருன்னா அதை அவர் செய்வார், அவர் செய்யட்டும். ஆமேன். அதுக்கெல்லாம் நான் விரோதி கிடையாது. முதல்ல சில இது மாதிரி சொல்லும் போது என்னை கூப்பிட்டு, நீங்கள் ஒரு நெகட்டிவ் ப்ரீச்சராக இருக்கிறீங்களே பாஸ்டர், ஏன் எங்கே போனாலும் இது மாதிரி சொல்றீங்க. இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு கெட் மிஸ்லெட். கர்த்தருடைய கிருபை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை தான். நீங்கள் எதனா ஒன்று தப்பானதை கேட்டு ஒரு பொய்யான கிறிஸ்தவத்தின் பின்பாக ஒரு பொய்யான விசுவாசத்தை பற்றி கொண்டு நடக்கவே போகிறது இல்லாத ஒன்று பற்றி காணல் நீர் பின்னாடி போய் இந்த வருஷத்துல ஆயிடான்னு சொல்லி கட்சியில் ஒன்றுமே அந்த மாதிரி ஆகாமல் வேற ஒன்றா எனக்கு. K.S. வில்சன் என்று ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒரு பாட்டு ஒன்றுக்குது. எத்தனை பேருக்கு தெரியாது தெரியல அது பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணனுடைய பாட்டு. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தான். இங்கே இருக்கிறவங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்ம போட்ட பிளான் எல்லாம் நடக்கவே இல்லை, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கூட? அதுவும் குறிப்பாக இந்த அழைக்கப்பட்டவங்க ஊழியக்காரங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்காது. நம்ம லெஃப்ட்னா அவர் ரைட்டுன்னுவார், அவர் உட்காந்துக்கலான்னும் போது ஓடுன்னுவார், ஓடினும் போது சில இடத்துல உட்காந்துக்கணுவார். எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? ஆனால் ஆக மொத்தம் அவர் ஸ்ட்ரைக்கர் எடுத்தாருன்னா கரெக்டாக இருக்கும், மிஸ்ஸே ஆவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அது பேசாத பக்கத்தில் பச்சவங்க பேசாத பின்னாடி போயிடலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சொல்லுங்க. ஆனால் கூட கூட்டின்னு போவார். ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக என்ற இந்த கான்ஃபரன்ஸ்ல முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டிய நபர் இந்த 12ஆம் அதிகாரத்தில் யோவானிலே அவர் சொல்லுகிறது தான், நான் சுயமாய் பேசவில்லை. 49, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை இட்டார்னு சொல்லிட்டு கூட சொல்றாரு. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். பிதா கட்டளை இட்டாரே, அது என்ன ரொம்ப ரிஜிடா இருக்கும்ல, அது நித்திய ஜீவனாய் இருக்கும். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய மகனே மகளே, ஊழியத்துக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆவிக்குரிய மனிதனை எதை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், அதுல ஒரு காரியம், பல எதிரியோ வச்சு ஆவிக்குரியவன்றது கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒண்ணு, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய பேச்சு தேவனுக்கேற்ற வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருப்பார்கள். Their talk, their confession, their thinking, their meditation, their entire heart and mind will be dominated by Christ. இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. அவர் எதையுமே சுயமாய் செய்ய மாட்டேன்றாரு, சுயமா பேச மாட்டேன்றாரு, சுயமா வரலன்றாரு. பேசந்து உபதேசிக்க வேண்டியது எல்லாம் எனக்கு பிதா கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்கிறார். இதை தான் இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். இந்த கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்கணும்னு ஒன்று அவங்க கிட்ட என்னதை பேசினார் தெரியுமா? மறுபடியும் இங்கே வாங்க, 24. என்னை பார்க்கணும்னு ஒன்று அவர் நேராக இங்கே பாருங்க, கொஞ்சம் பாருங்க, ஒரு நிமிஷம் எடுத்துங்க. யாருன்னா உங்ககிட்ட உங்களை பார்க்கணும்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க பொதுவா? இல்லை, அதுதான் உண்மை. இப்போ எதுக்கு வர்றது? முகத்தை பார்த்து அழகாகுது நானே சொல்கிறதுக்கு வராங்க. நம்மளை யாருன்னா பார்க்க வராங்கன்னா எதுக்கு வராங்க? ஆனால் சிலர் இந்த ஆக்டருங்க ஆக்ட்ரஸஸ் எல்லாம் பார்க்கறதுக்குன்னு போவாங்க, அவங்க அழகை பார்க்கறதுக்கு போவாங்க. எப்படின்னா கிட்ட போய் பார்த்துடணும் அவங்கள. ஜெயலலிதா அம்மாவை நிறைய பேர் அப்படி போய் பார்ப்பாங்க, மேடம்மா கிட்ட போய் பார்க்கணும் அவங்கள. நீங்கள் இருக்கு சில மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஒரு நான் இருந்தால் கூட அப்படி தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஒரு பாவ லிஸ்ட்டில் வராது, தப்பு இல்லையே. எப்படி இருப்பாங்க அவங்க?
ஒரு மனுஷனை பார்த்தாலே, ஒரு மனுஷனை பார்த்தா, ஒரு முக்கியமான ஃபிகர் தான் என்ன பண்ணுவோம், எப்படி இருப்பாங்க, ஹைட்டு, ஆக்சுவலி என்ன ஹைட், அவங்க எப்படி பர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்க, முகம் எப்படி இருக்கும், அந்த ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இருப்பாங்களா இல்லையா? ஆனால் இந்த கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம்னு ஒன்று அவங்க கிட்ட இவர் தன்னை யாரா காட்டினார் தெரியுமா? என் ஹைட்டை பார்த்தியா, நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தியா, நான் தான் இந்த இஸ்ரவேலுக்கு கிங்கு, யார் தெரியுமா, நான் மோசஸ்லேருந்து மல்கியா வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த வேத நாயகன் நான் தான். இந்த மாதிரிலாம் எந்த சீனுமே அங்கே இருக்காது. பார்க்க விரும்புகிறோன்னு ஒன்று நேரம் எங்கே தெரியுமா காட்டினாரு? சிலுவையில் சாக போகிறதை பற்றி பேசுகிறார். ஹலோ, அதனால்தான் பவுல் பின் நாட்களில் எழுதுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். குழந்தை இயேசுன்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது. பிசாசுனுடைய வேலையே வேதம் ஒன்று சொல்லுச்சுன்னு சொன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒன்று எட்டுன்னு வருவான். அதுதான் அவன் உள்ளத்துல இருக்கும். ஆனா அதை எப்படி மடிச்சு காட்டுவான்னா, நமக்கு இயேசுநாதரையே குழந்தையில இருக்கிற இயேசுநாதர் எப்படி இருக்கும்? குட்டியா நாய்க்குட்டி மாதிரி தூக்கி வச்சிடலாம் பக்கத்துல. எங்கன்னா குழந்தை இயேசு கும்பிடுங்கன்னு பைபிள் இருக்குதா? அந்த சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு இருக்குது, அதுவும் 3 சாஸ்திரிங்க வந்தாங்கன்னு எங்கன்னா இருக்குதா? இல்லை, அதுதான் அங்கதான் பக்கத்தில் பார்த்துங்க, நீயாய் ஒன்றையும் வியாக்கியானம் பண்ணாதே. இன்னொன்னு கர்த்தருக்குள் சொல்லித்தரேன், கரெக்ட் மாதிரி இருக்கிறதெல்லாம் பைபிள் படி இல்லாம இருக்கலாம். சொல்லுங்க, பெரிய ஆவிக்குரிய உண்மை மாதிரி தோணலாம், இது சத்தியம்னு கூட நினைச்சுக்கலாம். நீங்க என்ன பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேதத்தை முழுவதும் ஆராய்ந்து ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் யோசிக்கிற மேட்டரை பத்தி பைபிளே என்ன சொல்லுதுன்னு செக் பண்ணி நல்லா ஆராய்ஞ்சு படிச்சா இந்த பைபிள் ஒரு பிக்சரை கொடுக்கும். அதுதான் ஒரிஜினல். இப்ப கண்ணை பார்த்து சொல்லுங்க, நான் நினைச்சுங்கிறதும் தப்பு, நீங்க நினைச்சதும் தப்பு. அக்குரசின்னு ஒரு டேர்ம் இருக்குது, துல்லியம். துல்லியம் எல்லாம் சொல்லுங்க, துல்லியம். அந்த துல்லியம் என்பது வேதத்தை வாசிக்கும் போது இன்றியமையாமல் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, முக்கியமாக ஊழியக்காரருக்கு அவங்கள விட்டு போவே கூடாது. அது நம்மள அவன் நினைச்ச கூடாது. இதுல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது பைபிள் வாசிக்கிறதுல. ஒரு வசனத்துக்கு எடுத்து நம்மளா அதுக்கு ஒரு வியாக்கியானம் ஒன்று கொடுத்துனப்போம். ரெண்டாவது நம்மளை ஏமாத்திக்கும். கர்த்தர் இதை எனக்கு சொன்னாரா, இப்படி சொன்னாரா, அப்படி சொன்னாரா. நிதானமா இருக்கு. கர்த்தர் சொல்ல வேண்டியதை உங்களுக்கு சொல்லுவார். இப்போ நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், இல்லைண்ணே ஒருவேளை பாஸ்டர் ஒருவேளை கர்த்தரை என்கிட்ட சொல்லிக்கிறாரா, எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது, அவர் தான் சொன்னார்னு எனக்கு தோணுது சில நேரத்தில் இது ஒரு அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியலன்னு கேட்டிங்கன்னா 150 தடவை கூட கேளுங்க, அவரை சொல்லி கொடுப்பாரு. சிலர் சொல்கிறாங்க ஒரு 3 தடவை 4 தடவைக்கு மேலே அவர் சொல்ல மாட்டார். நான் சொல்கிறேன், நான் அனுபவத்தில் சொல்கிறேன், உங்கள் மகன் ஒரு விஷயத்தை புரியலன்னு உங்ககிட்ட 150 தடவை கேட்டால், என் புள்ள இல்லை எதுக்கிட்ட பிறந்தன்னு கேட்பீங்களா? நீங்கள் என்னத்தான் அவங்க இரிட்டேட் பண்ணாலும் அப்படி கேட்பீங்களா? ஏதோ அவனால் புரிஞ்சிக்க முடியல, 10 தடவை கேட்குறான், டேடி என்ன டேடின்ற, விளங்கிக்க முடியல. நீங்கள் அதில் சூப்பர் டேடி, எனக்கு புரியல டேடின்னு கேட்குறான். மரம் மண்டன் திட்டுற மாதிரி வந்தால் கூட போட சாப்பிடான்னு சொல்லுவீங்களா? அப்படி திட்டுனீங்களா கூட போய் அழ மாட்டீங்க தனியா? என் பிள்ளை என்ன கேட்காது, யாரை கேட்பான்? நான் சொல்லுகிறேன், எல்லாம் என் கூட சொல்லுங்க, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன மாதிரி உன்ன மாதிரி கிறுக்க இல்லைன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்மள சொல்லிக்கலாம், அவங்கள சொல்லிட்டு போறீங்க, என்ன மாதிரி உங்களை மாதிரி கிறுக்க இல்லை. புரியலன்னா 1000 தடவை கேளுங்க. தெரியல ஆண்டவர், கரெக்டா ரூட் காட்டுவார். ஆமென். ஆகவே தன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் காண்பித்தது, நேரடியாக அவர் சொன்னது இதுதான், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இதையும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஆளுங்க சிலர். ஹலோ, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா துறவரம் பூண்ட ஒரு வாழ்க்கை என்று எண்ணி விடுகிறார்கள். இமயமலைக்கு சென்று விடலாம், இனி மனைவியை தொடாமல் இருக்கலாம், இனி புருஷனோடு சரீர பிரகாரமாய் சேர்ந்து வாழாமல் இருக்கலாம். அப்படியே கர்த்தருக்காக இருந்துடலாம். எப்போ கல்யாணம் ஆகி 2 குழந்தைலாம் பெத்தப்புறம் இல்லை, அப்படி பண்ணீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. பிசாசு அழகா வந்து உங்க மனைவி அவன் கூட்டு போடுவான், நேராக கூட்டு போக மாட்டான். அது நிறைய பேர் வச்சிருப்பான், பக்கத்திலே இருக்கும். நான் சொல்றேன், பிசாசே தேவையில்லை, வேற எவனவே கூட்டு போடுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவங்களா. துறவரம் பூண்டு சாமியார் ஆவது கிறிஸ்தவம் இல்லை. வெறுக்கிறவன என்ன தெரியுமா அர்த்தம்? நான் எல்லார போய் சாப்பாடு இருக்குன்னு இருக்கும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். சிம்பிளா சொன்ன எப்படி சொல்றேன், என் மாம்சமும் மனசும் எல்லாரும் பண்றதை நான் பண்ண முடியாது. எனக்குள்ள வேற ஒரு பிரமாணம் வேலை செஞ்சுருக்குது. அவர் சொல்றாரு, சுயமா வரலன்றாரு, சுயமா பேசலன்றாரு, சுயமா உபதேசிக்கலன்றாரு. அவர் பண்ற முறையே பார்த்துட்டு அப்படியே பண்ணுவேன்றாரு. இப்ப நானும் வேற வழியே இல்லை. கிறிஸ்து என்ன பண்ணுவார் அதை பார்த்துட்டு, அவர் தம்மையே வெறுத்து எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினது போல, நல்லா கவனிங்க, நாம் யாருக்காகவும் போய் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. நான் என் சுயத்துக்கு மரித்து அவருக்கு பிரியமாய் வாழ அழைக்கப்பட்டேன். கொலோசையர் நிருபம் எந்த பின்னணியில், எதற்காக, ஏன் எழுதப்பட்டது என்பதை கொஞ்சம் லைட்டா பார்க்க போறோம். மத்தியான செஷன்ல நம்முடைய வேத போதகர் ஐயா ஜான் அவர்கள் வந்து இன்னும் ஆழமாக அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறார்கள். முக்கியமாக இந்த கொலோசையர் புஸ்தகத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால், சபைகளுக்கு பயங்கரமான சேலஞ்சஸும் சபையையே கெடுத்து போடக்கூடிய மோசமான வியாதி போன்ற கள்ள போதனைகள் வேத காலங்களிலேயே இருந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். சபைக்கு யார் விரோதி என்று சொன்னால் பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம்னா பிசாசு, சாத்தான்னு சொல்லுவோம். அது வந்து உண்மைதான். அவன்தான் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் திருச்சபைக்கும் அவன்தான் விரோதியா இருக்கான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது பிளெயினான ஆன்சர், அதுதான் கரெக்ட். அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வெறும் சாத்தான் மட்டும்தான் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும், சபைனா நாம் தான், அவருடைய சரீரமாகிய சபை, நமக்கும் சாத்தான் தான் வெறும் விரோதியா? வேற எதுவுமே பிரச்சனையே இல்லையா நமக்குன்னு பார்த்தா, தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு சத்துருவாக அல்லது விரோதமாக அதை அழிக்கக்கூடிய ஒன்றாய் வேதாகமத்தில் நாம் பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, கள்ள போதனைகள், ராங் டீச்சிங் அல்லது ஃபால்ஸ் டீச்சிங் அல்லது ஹெரசி என்று ஒரு டேர்ம் யூஸ் பண்ணப்படுகிறது. துர் உபதேசங்கள், கள்ள போதனைகள், தவறான போதனைகள், கிறிஸ்தவம் போலவே இருக்கிற கிறிஸ்தவ போதனைகளின் மேற்பூச்சுக்குள் அடங்கி இருக்கிற விஷமான போதனைகள். பிசாசு எப்பொழுதுமே நீங்க முதல்ல கள்ள போதனை உடனே ஃபர்ஸ்ட் எங்க போனோம்னா, எப்போதுமே வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, நீங்க பைபிள்ல எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் முதல் 2 அதிகாரங்களுக்கு போங்கன்றாங்க. முழு பைபிள்லயே எதை ஆராயறதுக்கு முன்னாடியும் ஆதியாகமம் 1-2க்கு போங்க. ஏன்னா அதுதான் ஒரிஜினல் பிக்சர், அங்கிருந்து ஆரம்பிக்குது. கோ டு தி ஆக்சுவல் மேண்டேட், ஒரிஜினல் பிக்சர். கடவுள் மனிதனையும், உங்க பைபிள் காதில் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் இந்த ஆக்சுவல் சிருஷ்டிப்பின் போது கடவுள் ஆக்சுவலா என்ன சிருஷ்டித்தார், எப்படி சிருஷ்டித்தார், எப்படி இருந்துச்சு, அது மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் மூலமா என்ன வாக்கப்பட்டதுங்கிற சரிதையை நாம் அங்க பார்க்கிறோம். 1, 2, 3 ஆகவே இந்த அங்க பாத்தீங்கன்னு சொன்ன அந்த கள்ள போதனை என்னுடைய அந்த சப்ஜெக்டை பார்க்கும் போதே அங்க சாத்தான் இந்த சர்பத்தின் வடிவில் அங்கு ஏவாளோடு பேசினதை நாம் பார்க்கலாம்.
சர்பம் அங்கே பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சாத்தான் பேசும்போது அவனுடையதை தான் பேசுகிறான். தேவனுடைய வார்த்தையை யார் பெற்றிருக்கிறார்களோ அவங்க கூட தான் பேசுறான். இந்த பாயிண்ட்ல அதை மிஸ் பண்ணாதீங்க. தேவனால் சந்திக்கப்பட்டவர்களிடத்தில் தான் சாத்தான் வந்து பேசுவான். தேவனுடைய வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க கிட்ட தான் வந்து பேசுறான். பேசும்போதும் எப்படி பேசுறான்னா, நீ நல்லா இருக்கிறியா, நீ சாப்பிட்டியா நம்ம பேசுற மாதிரி லாங்குவேஜ் அவனும் பேச மாட்டான். தேவன் உனக்கு இப்படி சொன்னது உண்டோன்னு அவர் வார்த்தையில கை வச்சுதான் உன்னை கை வைப்பான். ஒரு முக்கோண வடிவமான ஒரு படம் போல ஒன்றை காட்ட விரும்புகிறேன். தேவன் ஒன்றை ஆதாமுக்கு சொல்லி, ஆதாம் அதை தன் மனைவியாகி ஏவாளுக்கு சொல்லிக் கொடுக்கிற கடனாளியா இருக்கிறார், கடமைப்பட்டிருக்கிறார். தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் புசிக்கவே புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு கனியை மட்டும் புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்பதை தேவன் ஆதாமுக்கு சொன்னார். ஆதாமுக்கு சொன்னும் போது மேடம் அங்க இல்லை. ஆனால் ஆதாம் தனக்கு கடவுள் எதை பேசினாரோ அதை தன் துணைவிக்கு, மிக முக்கியமா இதை தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, இதை நீ ஜாக்கிரதையா பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மாவை எக்யூப் பண்ணி தனக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதன்படியே தன் மனைவியும் நடந்து கொள்ள செய்ய வேண்டிய அந்த பொறுப்பை டீச் பண்ண வேண்டியவர் ஆதாம். அதை சொன்னாரா செஞ்சாரா அப்படியெல்லாம் பார்த்தா அந்த அம்மா வந்து அவர் சொன்னதை தான் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் நிச்சயமா போதிச்சிருக்கணும், சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன்னா அங்கே வேற யாரும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஆதாம் செஞ்ச பெரிய பாவம் விபச்சாரமோ சரக்கட்சதோ கிடையாது. ஏன்னா அங்கே வேற பொம்பளையும் இல்லை. அதில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அங்கே டாஸ்மார்க்லாம் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. இவர் சுற்றி சுற்றி அந்த அம்மாவை பார்த்துருக்கணும், அந்த அம்மா சுற்றி சுற்றி இவரை பார்த்துருக்கணும். மிருகங்கள் இருந்திருக்கும், அப்படியே சந்தோஷமா இருந்திருக்க வேண்டியதுதான். ஆனால் அவங்க என்னத்தை பண்ணிட்டாங்க, இவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாருன்னா, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை தேவன் சொன்னதை இந்த மனுஷன் நிச்சயமா தன் மனைவிக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். அதனால்தான் சர்ப்பமானது ஏவாளிடத்தில் பேசும்போது தன் புருஷனுக்கு கடவுள் என்ன சொன்னாரோ அதை அந்த அம்மா கோட் பண்ணுதாங்க. கரெக்டா ஷீ இஸ் கோட்டிங். தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. கரெக்டா அங்கதான் அவன் எப்படி பேசுறான்னா, தேவன் சொல்லுகிறார் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினார்ல, இவன் சொல்றான் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்ணு திறந்துரும், நீங்களும் தேவர்கள் மாதிரி மாறிடுவீங்க, சாவே சாக மாட்டீங்க. பாருங்க அவன் வார்த்தைகள் பாருங்க. இங்கு தேவனுடைய வார்த்தை பெற்ற ஆதாம் தன் மனைவிக்கு சொல்லி கொடுத்தவர் இருக்கிறார், இங்கு மனைவி இருக்கிறாள். சர்ப்பம் பேசும்போது நேரடியா வந்து இந்த பொம்பளை கிட்ட சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்ல, தேவன் சொன்னது உண்டோ என்று ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு குழப்பி, முதலாவது அவன் அங்க டச் பண்ணி தான் இங்க வரான். அந்த படத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். டைரக்டா வந்து பேசல, டைரக்டா பேசினா கூட எங்க டச் பண்றான் பாருங்க, ஸ்ட்ரைக்கர் எங்க போகுது பாருங்க, தேவன் இப்படி சொன்னார் அவனுக்கு அப்படின்றான். அப்போ சாத்தான் எப்பொழுதுமே இன்றைக்கும் அதே பாணி தான். இன்னைக்கு சபைகிட்ட வந்து பேசும்போது சபைக்கு இருக்கிற பெரிய த்ரெட், பெரிய அழிவின் சக்தி எதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளால உடனடியாக சாத்தான் தான் இல்லைன்னு சொல்ல, சில விச் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. விச் கிராஃப்டும் இருக்கலாம், அது இருந்துன்னு போட்டோம். ஆனா இந்த விச் கிராஃப்டுக்கும் பிசாசுக்கும் மட்டும் இல்லை, வேதம் இன்னொன்றை நமக்கு காண்பிக்கிறது. சபைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய காரியம் கள்ள போதனை, துர் உபதேசம். அதுவும் அந்த கள்ள போதனைனால இது எப்படி இருக்கும்னு சொன்னா, நேரடியாக ஏதோ ஒரு போதனை எட்டுன்னு வந்தா நீங்களும் நான் என்ன சொல்லுவோம், இல்லைங்க இது எங்களுக்கு இல்லை, எங்க பைபிள் வேற ஒன்று டீச் பண்ணுது, நாங்க இதை கேட்க மாட்டோம்னு சொல்லிடுவோம்.
கள்ள போதனை எப்பொழுதுமே நல்லா கவனிங்க, the nature of false doctrine, the nature of heresy, the nature and the nature of wrong teaching எப்படி இருக்கும்னா, தேவன் ஏற்கனவே பேசின வார்த்தைகளையோ கலந்து அதன் கலவையாய் இருந்து கொண்டே தேவன் பேசினதுக்கு அப்படியே மாறாக வேற ஏதோ ஒரு சரக்கும் அதோடு கலந்து கொடுக்கப்படுவது தான் கள்ள போதனை. எத்தனை பேருக்கு புரியுது? உங்ககிட்ட நேரடியா வந்து ஜைன மதத்தில் இது சொல்லி தராங்க, வைணவ மதத்தில் இது சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நான் இப்போ உட்காந்து நோட்ஸ் எடுத்துன்னு கேட்குற மாதிரி கேட்போமா? நம்ம சொல்லுவோம், எனக்கு இது அவசியம் இல்லையா, நான் கிறிஸ்தவாளாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், ஐ எம் அ கிறிஸ்டியன், ஐ டோன்ட் வாண்ட் திஸ். சாரி, நீங்கள் நான் அது எதுவும் தப்பு சொல்ல, அது எனக்கு அவசியம் இல்லை என்று நாம் அதை வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் இதே சிவப்பு கலர் பைபிள் எடுத்துன்னு வந்து எல்லாரும் மாதிரி அப்படியே இந்த பாஸ்டர் மாதிரியோ ரெவரண்ட் மாதிரியோ ஒரு ஊழியக்காரருடைய தோற்றத்தோடையே வந்து கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு வேற ஒன்றை சொல்லி ஆரம்பிச்சு பைபிளில் இங்கே திருப்புவோம் அங்கே திருப்புவோன்ட்டு இங்கே ஒரு வசனம் அங்கே ஒரு வசனம் இந்த வசனம் அந்த வசனம்னு போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு 10 வசனத்தை கொடுத்து குழப்பி இதை கர்த்தர் சொல்லிக்கிறாரு, பைபிள் இப்படி சொல்லுது, சத்தியத்தை இப்படி பார்க்கணும், இப்படி இருந்தால் தான் கர்த்தர் இது பண்ணுவார் அது பண்ணுவார்னு கர்த்தர் சொன்னார்னு கொஞ்ச நேரம் ஒரு 6 நிமிஷம் பேசிட்டு 7வது நிமிஷம் வேற ஒரு சரக்கு அப்படியே மட்சி கூட கொடுத்து என்ன பண்ணுவீங்க? இருக்கேளா? ஒழுங்கா வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஓரளவு முழு பைபிள் என்ன சொல்லுகிறது என்று தெரிந்தவர்கள், இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தரோடு நல்லா க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு அடடா சைடிங் ட்ரெயின் வேற மாதிரி போதே, இது இங்கத்து சரகு மாதிரி தெரியலையே, இது ஜாக்கிரதையா இருக்கணுமே, இது வேற மாதிரி ஆச்சே, வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி இருக்குது, இது என்ன இது ஆமேன் வரமாட்டேங்குது, எனக்கு இவர் சொல்றது எனக்கு உள்ள டிஸ்டர்ப் ஆகுது, இவர் சொல்றது சரியா இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஆகும். எப்போனா நம்ம கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்தால் தான் ஆகும். ஆமேன், எதுவும் ஒத்துக்கொள்கிறீர்கள்? இந்த கள்ள போதனை என்பது எடுத்தோன்னு பச்சையா நேரடியா இதை பண்ணு அதை பண்ண அப்படி இருக்கு. ஸோ இந்த கொலோசையர் நிருபத்தின் பின்னணியிலே ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன என்றால் நாஸ்டிசிசம் அப்படின்னு சொல்லி ஞான மார்க்க கொள்கை என்று அந்த காலத்தில் ஒரு பயங்கரமான கொள்கை இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பைபிளை திறக்கும் போது எப்போதும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மேட்டரை படிக்கிறான்றதையும் ஞாபகம் வச்சுங்க. என் மகன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் என்னுடைய கடைசி மகன். அவனுக்கு இப்போதான் 12 வயசு இருக்கும். நான் அவங்க கூட போன தாத்தா மாதிரி இருப்பேன். எங்கள் அப்பா வந்து எஸ்டி பைக் வச்சுருந்தார். அவர் எஸ்டி, எங்கள் அப்பா நல்லா இருப்பார், அவர் வெயிட் லிஃப்டராக இருந்தார். அவர் இறந்துட்டார், அவருடைய ஃபோட்டோலாம் வச்சுருக்கிறேன். அந்த எஸ்டி பைக்கை பற்றி இப்போ ரொம்ப யோசித்து நான் அதை பற்றி ரொம்ப ஃபேசினேட் ஆகிட்டுக்கிறான். எப்போ பார்த்தாலும் அந்த எஸ்டி பைக்கை வரைஞ்சிருக்கிறான். அதை தாத்தா ஏன் எடுத்து மாமா கொடுத்துட்டு போனார், நான் அதை போய் மாமா கிட்டே கேட்கலான்னுக்கிறேன். அது எவ்வளோனாலும் ரெடி பண்ணி கொடுங்க, அது எந்த தானேலாம் கேட்டுக்கிறான். அவனுக்கு பயங்கரமாக அந்த தாத்தா மேலே அந்த பைக் மேலே ஒரு இதாகிட்டு தான். இப்போது சிலருக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாட்டமா ஒரு விஷயத்துல அப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஞான மார்க்க கொள்கைன்னு சொல்றது இந்த இடத்துல எப்படி வருதுன்னு சொன்னா, அவனுக்கு நான் எங்க அப்பாவை பத்தி சில மேட்டர் சொன்னே புரிய மாட்டேங்குது. அவன் எங்க அப்பா இறந்து ஒரு 7 வருஷம் ஆச்சு. அவன் இப்பதான் பிறந்திருக்கிறான். அவனுக்கு 12 வயசு ஆச்சு, சின்னதில் பார்த்துருக்கிறான். நான் ஒரு 40 வருஷம் கதை சொன்னாலே அவனுக்கு சரியா புரியல. அப்படியா, ராயல் என்ஃபீல்டு 250 kg இருந்துச்சா அப்படின்னு கேட்குறான். ஆமாடா, பழைய புல்லட் அப்படி தான் இருக்கும். தாத்தா அப்படி தான் ஓட்டு வரா. இந்த 50 வருஷம் கதையே அவனுக்கு தெரியல. இப்போ என்கிட்ட வந்து யாருன்னா வந்து உங்கள் தாத்தா யார் தெரியுமா உனக்கு, திருவண்ணாமலையில் இருந்தால வெங்கடசாமி தெரியுமா உனக்கு அப்படின்னாங்கன்னா, பார்த்துருக்குறேன், சரியாகிட்ட பேசுனதில்லை, ஹைட்டாகிறாரு, என்னோட நல்லா கலராகிறாரு அப்படின்னு. அவ்வளோதான் எனக்கு வெங்கடசாமியை பற்றி தெரியும். இந்த 60 வருஷம் கதை 100 வருஷம் கதைக்கே இங்கே ததிங்கினத்துவம் போட்டுன்னு 2000 வருஷம் புக்குங்க இது. இதெல்லாம் கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. 2000 வருஷம் போன பொங்கலுக்கு எழுதல. 2000 வருஷங்களுக்கு முன்பு தேவாவியன் அவரால் எழுதப்பட்ட புஸ்தகம். ஆனா ஒரே ஒரு மகிமை என்ன தெரியுமா, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாங்களோ 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாங்களோ,
இது இந்த உலகம் முடிந்து போன பின்பும் இதுதான் கடவுளுடைய வார்த்தை. இதுல எந்த மாற்றமும் இல்லை. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் மாறாது, இது ஒழியாது, இது என்னைக்குமே இருக்கும். இதுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமென். இதோடு ஒன்று கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. எல்லா காலத்துக்கும் இதுதான் தேவனுடைய வார்த்தை. இனிமேல் ஒரு தேவனுடைய வார்த்தை என்று இல்லை. இதுல இருந்து தேவனுடைய சத்தம் வரலாம். இனி இன்னொரு பைபிள் கிடையாது. ஆமென். Glory to God. இப்போ கவனிங்க. அப்போ இந்த கொலோசே பட்டணத்தில் இருந்த பிரச்சனையை நமக்கு புரிஞ்சுக்கணும், அந்த புக்கை புரிஞ்சுக்கணும்னா முதல் கொஞ்சம் சில பின்னணிகளை அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், ஞான மார்க்க கொள்கை என்று ஒரு கொள்கை உங்களை போல என்ன போல 2000 வருஷத்துக்கு முன்பாக கொலோசே பட்டண பிலீவரா இருந்தவங்களுக்கு அட்டாக். அவங்களுக்கு என்னன்னா, இந்த ஞான மார்க்க கொள்கைன்றது தான் அந்த காலத்துல இருந்திருக்குது. அது சபையையும் தாக்க ஆரம்பித்திருக்கிறது. சபைன்னா அந்த காலத்துல இருந்த விசுவாசிகளுக்குள்ள இப்படி ஒரு தாக்கம் உண்டா இருக்குது. அது என்ன? அது கொஞ்சம் லைட்டா பார்க்க போறோம். வரும் செஷன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம். இந்த ஞான மார்க்கம் சொன்னா நாஸ்டிசிசம் என்று, அதற்கு அந்த அறிவு தான் நாசிஸ் என்று சொல்லுகிறார்கள். GNOSIS. இதை குறித்து பெருமையாய் அந்த கூட்டத்தினர் இருந்திருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னா, கவனிங்க, இப்போ நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர்களை காட்டிலும் தங்களுக்கு மேலான தகவல்கள் தெரியும் என்றும். பாருங்க, இந்த ஞான மார்க்க கொள்கை என்ன மாதிரி ஆளுங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களை விட தங்களுக்கு மேலான தகவல்கள் தெரியும் என்றும், தங்கள் கூட்டத்தினருக்கே உரிய ஆழமான மர்மங்களை அறிவதற்கான ஆற்றல், அதாவது அவங்களுக்கு மட்டும் ஒரு தனி ஒரு பிரத்யேகமான ஒரு ஆழமான மர்மங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், தீட்சை என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் ஒருத்தனுக்கு இருந்தாதான் அவன் உண்மையான மகிழ்ச்சியோடு வாழ முடியும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லாராலையும் அப்படிலாம் வாழ முடியாது. அது ஒரு வேற மாதிரி மேட்டர். ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு அறிவு அது எங்ககிட்ட தாங்குது. அது இன்னைக்கு கூட நீங்க பார்த்துக்கிறீங்களா, சில கிறிஸ்தவளை பார்த்துருப்பீங்க, எல்லா சபையிலங்க, எங்க சபையில மட்டும் ஒரு தனி வெளிப்பாடுன்னு பார்த்துக்கிறீங்களா மாதிரிலாம். யாரெல்லாம் தங்களை ரொம்ப சுப்பீரியரா காட்டுறாங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருப்பது நல்லது. அவங்கள கள்ள போதகர்ன்னு சொல்ல வேணாம். எத்தனை பேர் புரியுது? எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. நாங்க மட்டும் ஒரு தனியா, ஐயோ, ஒரு பிரத்யேகமா நாங்க மட்டும் ஒரு தடவை ஒருத்தரை கேட்டேன், எந்த சர்ச்சுங்கன்னு கேட்டேன். சூப்பர் சர்ச்சுன்னாரு என்கிட்ட. அப்படி எனக்கு எங்க சூப்பர் மார்க்கெட் தெரியும். சூப்பர் ஸ்டார் இருந்தாரு, அவர் அச்சீவ் பண்ண நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒரு காலத்துல நான் அவர் பைத்தியம் வந்திருக்கிறேன். சூப்பர் சர்ச் கேட்டது இல்லையே. நம்மள ஊழியத்தில் 30 வருஷமா எங்கடா இருக்குது பைபிள்ல சூப்பர் சர்ச்? அவர் சொன்னார், சூப்பர் சர்ச் நாங்க மட்டும் தனியா கூடுறோம். ஒருத்தன் தான், எங்கப்பா சர்ச்சை கூடுறீங்கன்னா, நாங்க எப்போ கூடுறோமோ அப்போ கூடிக்குவோம். அப்படின்னு என்ன மணியெல்லாம் கிடையாதான். எல்லாம் வந்துட்டாங்களா, இப்போ ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சுக்கோங்க, அதான் கோயில். இந்த மாதிரி சில ஞான பழங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நார்மலா இரு. இந்த உங்களுக்கு தெரியுமா, இந்த நார்மலா இருக்கிறதே ஒரு பெரிய கிருபை. மாஸ்டருக்கு எல்லாம் தெரியும் நான் என்ன சொல்றேன்ட்டு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டு நார்மலா இருக்கிறது ஒரு தேவ கிருபை. அதுவும் குறிப்பா நம்ம பெண்டகாஸ்டல் வட்டாரங்கள்ல இந்த கரிஸ்மேட்டிக்ல ரொம்ப போயிட்டீங்கன்னா, நீங்க முக்கியமாய் கர்த்தர்கிட்ட கேட்டு பெற வேண்டிய ஒரு வரம், ஆண்டவரே நான் பைத்தியம் பிடித்து விட்டு அதிகமாய் குழப்பி கொண்டு உங்க பேரை சொல்லி தேவதூதன் பேசினா, இதை பேசினா, அதை பற்றி எதனா நானே குழப்பி கடைசியில் என் புத்தியை கூட நான் எழுந்து ட்ரெஸ்ஸை கழிட்டு ஓடுற மாதிரி ஆயிடக்கூடாது. ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும். என்ன ஒரு மாதிரி பார்க்கிறேன். அப்போஸ்தலர்களை காட்டிலும் தங்களுக்கு மேலான தகவல்கள் தெரியும் என்றும், அந்த ஆழமான அறிவு எங்களுக்கு தான் இருக்குது. அந்த ஆற்றல் எவனுக்கு வருதோ அவன் தான் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஒண்ணு. அடுத்தது, ஞான மார்க்கத்தில் சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவனிங்க, கிறிஸ்துவின் மனித நிலைமை உண்மையானதல்ல என்று அந்த உண்மையை மறுத்தார்கள். பாருங்க, இப்போ நீ எதனா ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிச்சி எனக்கு இப்படி ஒன்று பண்ணுங்கிறேன், எல்லாம் இதை பின்பற்றுங்கன்னு சொன்னா ஒழிஞ்சு போ, எங்கன்னா போ. அப்படி நிறைய இருக்குது. யார் யாரோ எது கும்பிட்டுன்னு போறாங்க. அவங்களால நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதா? அவங்களே வந்து நம்மளை நோண்டினா கூட நம்ம அமைதியா இருக்கணும். நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? ஆனா இவனுங்க எங்க கை வச்சுக்கிறாங்க பாருங்க, மெயின் ஒயர்கிட்ட வந்துட்டானுங்க. எங்க வந்துக்கிறாங்கன்னா, கிறிஸ்துவின் மனித நிலைமை, அதாவது மனித நிலைனா கன்னி பிறப்பு,
மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் என்று எபிரேயர்ல வாசிக்கிறான்ல. தேவன் வார்த்தை மாம்சமானது. அந்த கிறிஸ்து மாம்சமானார் என்கிற அந்த மேட்டரை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் இந்த ஞான மார்க்கக்காரருடைய அபிப்பிராயம். அடுத்தது, தேவனிடத்து நல்ல கவனிங்க, ஞான மார்க்கத்தில் சிலர் கிறிஸ்துவின் மனித நிலை உண்மையானதல்ல என்றும் அந்த உண்மையை மறுத்தார்கள். அடுத்தது, தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு சக்தி தான் கிறிஸ்து என்று நம்பினார்கள். ஹலோ, கொஞ்சம் தயவு செய்து இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோ, பிரயோஜனமா இருக்கும். தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு சக்தி பேர் தான் கிறிஸ்து என்று நம்பினார்கள். இருக்கிறதுலே சிரிப்பு தான் வருது. இயேசு என்னும் மனிதர் ஞானஸ்நானம் பெற்ற போது அவர் மீது அந்த சக்தி வந்து அமர்ந்தது. இதான் இவங்க இயேசுவையும் தேவனையும் பற்றி இவங்களுடைய பார்வை அல்லது இவங்க கொள்கை இப்படியான ஒரு மனப்பான்மையும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதாவது இயேசு என்ற ஒரு நபர் வந்து ஞானஸ்நானம் எடுத்தார்ல, நம்ம கிரைஸ்ட் ஞானஸ்நானம் எடுத்தார். நம்மளுக்கு கிரைஸ்ட் தான் ஜீசஸ், ஜீசஸ் தான் கிரைஸ்ட். இங்க இருக்கிறவங்களுக்கு யாருன்னா சந்தேகமாகுதா? இயேசு தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல் அது கை தூக்கும் கொஞ்சம் தயவு. எத்தனை பேர் தெரியும் இயேசு கிறிஸ்துன்னா 2 பேர் கிடையாது? ஆமென். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இயேசு என்றால் ரட்சகர், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பழைய ஏற்பாட்டில் மோசே முதலிய தீர்க்க தரிசனங்கள் மல்கியா வரைக்கும் சொல்லப்பட்ட வேத நாயகன் மேசியா, தானியேல் புஸ்தகத்தில் வருகிற அந்த மேசியா தான் மாம்ச உருவெடுத்து வந்த மனுஷனாகிய தேவனே இயேசு. பவுல் வந்து இயேசுவை தேவன் என்று அழைக்கிறார். ஆக்சுவலா 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார். God revealed himself in the flesh. God revealed. ஓபன் பண்ணிட்டு சாரி for troubling. Thank you. நான் பார்த்தேன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யாருன்னா வாசிப்பீங்களா? 1 தீமோத்தேயு 3:16. இல்ல கரெக்டா படிங்கம்மா. இல்ல அந்த கடைசி வசனத்தை மட்டும் மறுபடியும் படிங்க. இல்ல மாம்சத்தினாலே இல்ல, போதும். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யாரு பேசுறாரு தெரியுமா? நாசரேத்தூர் தச்சன், கன்னிமரியாளின் மகன், வார்த்தையாய் இருந்து தேவனோடு இருந்து தேவனாய் இருந்த இயேசு கிறிஸ்துவை, ஆதி முதல் இருக்கிற அவரை பற்றி சொல்லும் போது தான் சொல்றாரு, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பவுலை பொறுத்த வரைக்கும் இயேசு தேவகுமாரன் மட்டும் இல்ல, கிறிஸ்து மட்டும் இல்ல, அவர் தேவன் என்றே சொன்னார். ஜீசஸ் இஸ் காட். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசுதான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் இயேசு. ஆனா இந்த ஞான மார்க்கத்தை என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, இயேசு என்று ஒரு மனிதர் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்றும் போது புறா வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் இல்லையா? இவனுங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிறிஸ்து தான் இப்ப மேல வந்தாரு. சிலுவையில சாவறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை விட்டு போயிட்டாரு கிறிஸ்து. எப்படி சிரிப்பால கேட்கறதுக்கு? இதுதான் இவங்க கொள்கை. ஆகவே இயேசுநாதர் செத்துட்டாரு. கிறிஸ்து சாவுல இயேசு செத்தார். ஞான மார்க்க கொள்கை. இயேசு மரணம் அடைந்தார், கிறிஸ்து மரணம் அடையவில்லை என்பது நிகழ்ந்த ஒன்று என்று அவர்கள் கருதினார்கள். அடுத்தது, இந்த பிரபஞ்சம் இருக்குதுல்ல, இந்த உலகம், சிருஷ்டிப்பு, அப்புறம் தோற்றம், எப்படி இதெல்லாம் உருவாச்சு, இதை குறித்தும் பாவம் வந்து நிலைத்திருக்கும் என்பதை குறித்தும் ஞான மார்க்கத்தார் எப்படி பார்த்தாங்கன்னா, நல்லா கவனிங்க, தேவன் நல்லவர், பாவம் நிலையானது, தீம்னு ஒன்று இருக்குதுல்ல, தீம் பருப்பொருள்னு சொல்றாங்க, அது உள்ளார்ந்த நிலையில் பாவம் நிலை கொண்டிருக்கிறது. அதாவது தீம்னு சொன்னா ஒரு மேட்டர்னு சொல்றாங்க. தீம் எதனா ஒன்று பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. அந்த தீம்னு சொல்றது தனக்குள்ளே பாவம் நிலை கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆனா கடவுள் நல்லவர். முக்கியமான பாயிண்ட் பாருங்க, நல்லவராகிய தேவனால் பாவம் உண்டாகவில்லை. நமக்கு கூட இப்போ ஒரு பின்மண்டையில் ஒரு கொஸ்டின் இருக்குது, எல்லாத்தையும் கடவுள் தான் உண்டாக்குனார், அப்போ அந்த பாவம் எங்கேருந்து வந்துச்சு, அதை யார் உண்டாக்குனார்? இருக்குதா இல்லையா? எனக்கு எதுவுமே இல்லைனீங்கன்னா போய் சொல்றீங்கன்னு அர்த்தம், இல்லை உங்களுக்கு பைபிளே சரியா தெரியலன்னு அர்த்தம்.
இருக்குதா இல்லையா? நம்ம கூட இருக்குது, எனக்கு கூட இருக்குது. 35 வருஷம் ஆனாலும் இது எப்படி இது? ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த சத்தியம் என்ன சொல்றது அதுதான் கரெக்டுன்னு எனக்கு தெரியும். ஆமென், ஆமென். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பூவுலகிலேயே நாம் எல்லாவற்றையும் கடவுளை பற்றி கம்ப்ளீட்டாக அறிந்து கொள்ளவே முடியாது என்று சொல்லுகிறார்கள். 60, 70, 80 வயசு இங்கே வாழ்ந்து பெரிய வெளிப்பாடெல்லாம் பெற்றா கூட கம்ப்ளீட்டாக இந்த சர்வ வல்லவரையும் குமாரனையும் ஆவியானவரையும் இந்த பைபிள் கடவுளை மொத்தமாக எனக்கு தெரிஞ்சிச்சு எவனும் சொல்ல முடியாது. இங்கே ஒரு முன் ருசி, இங்கே அவரோடு வாழுகிறோம். ஒரு நாள் இங்கே கண்ணை மூடி அங்கே போவோம். அங்கு நாம் இங்கு புரிந்து கொள்ளாதவைகள், அறியாதவைகள், இங்கு காலாகாலம் நாம் படித்தவைகள், இங்கு நமக்கு காண்பிக்கப்பட்டது, நாம் கொஞ்சம் அனுபவித்து பார்த்ததனுடைய மேன்மைகளை அங்குதான் போய் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் புரியுது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிலதெல்லாம் புரியலன்னா குழப்பிக்காம காமா இருங்கன்னு சொல்லுங்க. எது எழுதி வச்சுக்கிறாரோ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதுக்கு தான் பைபிள் ஸ்டடி, அதுக்கு தான் ஸ்டடி பைபிள், அதுக்கு தான் பைபிள் காலேஜ், அதுக்கு தான் வேத ஆராய்ச்சி. இவ்வளவு வைத்துக்கொண்டு எழுதப்பட்டவைகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, அதற்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இயேசுநாதர் என்ன பண்ணாருன்னு பைபிளில் எழுதலை. அதில் நான் பிஹெச்டி படிக்க போகிறேன்றது. நான் ஒரு புது பிஹெச்டி படித்து இப்போ ரெவரண்ட் பட்டம் வாங்க போகிறேன். எவனுமே வாங்கினதில்லை, மறைமலை நகர்லையோ பெரம்பூர்லையோ. என்னது 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இயேசு என்ன பண்ணியிருந்தார்? ஆவியானவரே அதை நமக்கு அவசியம் இல்லைன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரே வானான்ட்டப்புறம் நீ ஏன் நோண்டின்னுக்கிற? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரே உன்னை ஸ்டாப் பண்ணப்புறம், அவரே உன்னை காட்டலன்னப்புறம், அவரே திரை போட்டு மூடிட்டார்னு அப்புறம் அதை நோண்ட டைப் பண்ணனா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேய் பிடிக்கும். அங்கதான் பிடிக்கும் உன்னை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்ப இருக்கிற மூளை குழம்பிடும், இதை விட மோசமா போயிடுவ. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆமென். 30 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருந்தாரு? என்ன பண்ணியிருந்தாரு? எனக்கு என்ன அதான் ஆவியானவர் எழுதி வைக்கலையே. அவர் என்னை பார்த்து ஒன்னே ஒன்று தான் கேட்க போறாரு. ஒரு நாள், இத்தனி பைபிள் வாங்க உனக்கு உதவி செஞ்சேன், இதில் போதகர்னு வேற சொல்லிக்கினேன், கான்ஃபரன்ஸ்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிறேன், இவ்வளோ பைபிள் பட்சம் உருப்படாமல் போனியான்னா அங்கே பின்னுவார் என்னையோ உங்களையோ. என்ன பாஸ்டர் ஒரு மாறிக்குது? என்ன ஒரு மாறி மாரி எல்லாம் இல்லை, இதுதான் ஒரிஜினல். ஆமென். அவர் ஒன்றை இங்கு எழுதி வைக்காவிட்டால், சொல்லாவிட்டால், அதை போய் ஆராய்ச்சி செய்வது என் வேலை இல்லை, அது உங்கள் வேலையும் இல்லை. சமாதானமாக இருக்கு. ஆமென். எதை சொல்லிக்கிறாரோ, எங்க லைட் அடிச்சு காட்டாரோ அது கீழ் பஞ்சா போதும். எனக்கு ஒரு போதகரை தெரியும், ஃபேண்டாஸ்டிக் பைபிள் டீச்சர். சிலர் ஜெபம் பண்ணிருப்பாங்களா, ஆண்டவரை நீங்க காட்டுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுங்க. இது வரைக்கும் காட்டின ஸ்டெப்லயே நடக்கல நீ, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன இப்போ காட்டினா போகுது சொல்லிட்டு அவர் சொன்னாரு, ஏற்கனவே உனக்கு காட்டின ஸ்டெப்ல நட, தேவையா இருக்கும் போது அடுத்த ஸ்டெப்பை காட்டுவாருங்க. ஆமென். அன்னைக்கு எனக்கு வச்சது மண்டையிலேயே கரெக்ட். அவன் சொல்றது இட்ஸ் வெரி குட் பைபிள் டீச்சர். என்னோட சின்னவர், ஆனால் சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. காட்டும் காட்டும் காட்டும். 25 வருஷம் காட்டினதே செய்யலையே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் தன் வேலையை ஒழுங்கா செய்வார். என்ன செய்ய சொன்னாரோ அதை செஞ்சா போதும். ஆமென். இவங்க தான் நம்பின்னு இருந்தாங்க. இவன் என்ன சொன்னாங்கன்னா, தேவன் நல்லவர். அப்போ அந்த பாவம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, நல்லவரான தேவனால் பாவம் உண்டாகவில்லை, அவர் உண்டாக்கி இருக்க மாட்டார் நம்பிட்டாங்க. அடுத்தது, தேவனுக்கும் இந்த பருப்பொருள் என்று சொல்கிற இந்த தீமுக்கு இடையே பல தொடர்ச்சியான வெளிப்பாடுகள் தோன்றின என்று ஊகித்தார்கள். இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், தயவுசெய்து எடுத்து சைலண்ட்ல போடுங்க. தேவனுக்கும் இந்த தீம் என்று சொல்லப்படுகிறதற்கும் இடையே பல தொடர்ச்சியான வெளிப்பாடுகள் தோன்றின என்று ஊகித்தார்கள். அது என்னன்னா, தேவனிடத்திலிருந்து
கடந்து போகக்கூடிய ஒன்றை கடவுள் தோன்றி வைத்திருப்பார். அது தொடர்ச்சியாய் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து ஒன்று பின்னாடி ஒன்று போய் கடவுள் விட்டு ரொம்ப தூரமாக போயிடுச்சான் ஒன்று கடவுள் உண்டாக்குறது. அது கடவுளை கரைப்படுத்த முடியாத அளவுக்கு தூரமாக இருந்துச்சான். ஆனால் படைக்கக்கூடிய ஆற்றலை அவரிடம் இருந்து பெற்றும் இருந்துச்சான். அதுதான் இந்த பாவத்தை பிறப்பித்தது என்று நம்புகிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு புரியலன்றது எனக்கு புரியுது. மறுபடியும் சொல்கிறேன், கடவுள் எதையோ ஒன்று படைச்சாரான், அதுலேருந்து இன்னொன்று வந்துச்சான், அதுலேருந்து இன்னொன்று வந்துச்சான், அதுலேருந்து இன்னொன்று வந்துச்சான். அந்த மாதிரி வந்ததுலேயே ஒன்று கடவுளை கரைப்படுத்த முடியாத அளவுக்கு தூரமாக போயிடுச்சான். ஆனாலும் உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கடவுள்கிட்டே பெற்று அதுதான் உண்டாக்கிச்சான் பாவத்தை. ஆக மொத்தம் கடவுள் உண்டாக்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞான மார்க்க கொள்கை. ஞானமாகுதுல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ஞானமா இருக்கிறதெல்லாம் பைபிள்ல இருக்குதுன்னு நம்பிடாத. Everything that sounds wise and something glorious may not be biblical. That may not be from the scriptures. வேதம் வேறே. அதனால்தான் நாம் வேதத்தை ஆராய்ந்து அதில் இருந்தால் மட்டும்தான் ஒன்றை பின்பற்ற வேண்டும். அடுத்தது இன்னொன்றை நம்பினார்கள். என்னன்னா, சரீரம் உள்ளார்ந்த நிலையில் பாவம் உடையது. அப்போ அது எப்படி இந்த மேலான ஆன்மீக அனுபவம்லாம் பெற முடியும்னா, சுய வெறுப்புன்னு ஒன்று தேவை. சுயத்தை துன்புறுத்தணும், நம்மளே அதை வதச்சிக்கணும் போன்ற துறவர நிலைமை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இமயமலையில் சன்னியாசி மாதிரி மனைவி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு நிஷ்டையில் போய் உட்காந்துட்டு நம்மளையே நம்ம குத்திக்கின்னு கீறிக்கின்னு சுயத்தை சாவடிக்கணும்ட்டு இவங்களா ஒன்று பண்ணியிருந்தா இந்த ஆவிக்குரிய நிலைமையை நீயா கண்டடைவா என்பது இவங்க போதனை. ஆனால் நமக்கு பைபிள் போதனை வேற. என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில், இவங்களுக்கு ஞான மார்க்கம், நீயே புண்ணா ட்ரை பண்ணி அங்கே போயிடு. அடுத்தது, வேறு சிலர் சரீரம் ஒரு பொருட்டல்ல. இதை கேளுங்க, இது பாருங்க, இது எப்படி இருக்குது அவங்களுக்கு. சரீரம் ஒரு பொருட்டல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரீரம் சம்பந்தப்பட்டது கிடையாது. ஆவி வேற, சரீரம் வேற. ஆகவே நீ என்ன வேணா சிற்றின்பு அனுபவிக்கலாம், என்ன வேணா பாவம் செய்யலாம், ஃப்ரீயா என்ஜாய் பண்ணிட்டாங்க. எப்படி ஞான மார்க்க கொள்கை? லைசன்ஸ், நீ என்ன வேணா பண்ணின்னு போ. ஆவியில் ஆன்மீகம் வேற, இந்த சரீரம் வேற. அதுல நீ என்ன வேணா அனுபவி, என்ன வேணா பண்ணுப்போம். அடுத்தது, அற ஒழுக்கம் தேவையில்லை, சமயப்பற்று போதுமானது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுத்துரு, உழுந்து வணங்கிடு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிரு, தியாகம்லாம் பண்ணு, பூஜை பண்ணிட்டு வந்துரு. இன்னைக்கு சொல்றாங்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பு இந்து சகோதரர்கள் நிறைய மார்க்கம் சொல்றாங்களே, அவருக்கு செய்ய வேண்டியது செஞ்சிருப்பா, கடவுளுக்கு எல்லாம் கொடுத்துரு, முடிய கொடுத்துரு, இதை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, இதெல்லாம் பண்ணிடு, அவ்வளோதான், அது போதும். நீ ஒழுக்கமா இருக்கணும்லாம் தேவை கிடையாது. இது எங்க சபையை தாக்குச்சுன்னா, எல்லாம் நிமிந்து உட்காருங்க. இப்பதான் இது இவனுக்கு எக்கேடு கட்டினா போட்டோம், ஆனா கிறிஸ்து கிட்ட வந்துட்டானுங்க. ரெண்டாவது, அந்த போதனை சபை எப்படி தாக்குச்சுன்னா, கிருபையின் கீழ் சுய கட்டுப்பாடுடன் வாழ தேவையில்லை என்கிற ஒரு உணர்வு சபையை தாக்குச்சு. நாம் எல்லாரும் எந்த அடிப்படையில் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம்? தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை உன்னையும் என்னையும் நாம் ஒரு பாவி என்றும் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்றும், அந்த இரட்சகர் மனிதனாய் இறங்கி வந்த தேவன் என்றும், அவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் பரிசுத்தராய் வாழ்ந்து நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். சுகந்த வாசனையாய் இரத்தம் சிந்தி பாடுபட்டு பொந்தி பிலாத்துவின் காலத்தில் மரணம் அடைந்தார், கல்லறையில் வைக்கப்பட்டார். கடவுள் அவரை ஏற்கனவே சொன்ன வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழ பண்ணினார். 40 நாள் அளவும் காட்சி கொடுத்துட்டு தான் மேலே போனார். இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு நீங்களும் நானும் நம்புறோம்ல. இதுதான் ஒரிஜினல். அந்த கிருபையை புரிந்து கொண்டு அனுபவிச்சோம்ல, இந்த கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டோம்ல. ரோமர் 5 இருக்குதுல்ல, கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டோம், இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டோம், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டோம். இவங்க என்ன சொல்லிட்டானுங்கன்னா, இந்த கிருபையின் கீழ் இருந்தால் சுய கட்டுப்பாடுடன் வாழணும்லாம் அவசியம் கிடையாது. சரீர இஷ்டம் என்ன படுதோ உனக்கு யாருமே உன்னை தடுக்கல, போ என்ஜாய் பண்ணு. இதுதான் இவங்க போதனை, ஞான மார்க்க கொள்கை. அடுத்தது, பழைய ஏற்பாடு யூத மார்க்கம் படிப்படியாக தாழ்ந்த நிலைமைக்கு சென்று ஒருவன் சடங்குகளை கை கொள்வதால்
இப்போ எங்கே போய்க்கிறானுங்கன்னா நியாய பிரமாணத்துக்கிட்ட வந்துட்டானுங்க. நான் மறுபடியும் சொன்னேன், அவனுக்கு எக்கெடு கட்டு போனால் நமக்கு என்ன நாஸ்டிசிசம் அந்த கொள்கை. ஆனால் இவனுங்க கர்த்தர்கிட்ட வந்துட்டானுங்க. சபையை இது தாக்க வந்தது. அதனால்தான் பவுல் கொலோசையர் நிருபத்தை எழுதினார். கொலோசையர் நிருபம் எழுதப்பட்டதன் பின்னணி இந்த ஞான மார்க்க கொள்கையினால் சபையார் பாதிக்கப்படுகிறார்கள். எப்படி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு கால யூத மார்க்கம் இருக்குதுல்ல, நம்ம பலிகள், நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட் மோசஸ் டைம்ல, ஆரோன் டைம்ல இந்த பலிகள், காணிக்கைகள், இந்த பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, இந்த சடங்குகளை கை கொண்டு தேவனுக்கு முன்பாக நீயே ரெடியாகி அவரை போய் பார்த்துடலாம், அவரை அடைந்து விடலாம், நீதியை பெற்று விடலாம் என்று அப்படி போதித்தார்கள். அடுத்தது, இதே தவறு இன்றும் நம் நாட்களில் நிலவுகிறது. யாரும் தூங்காதீங்க. இன்னைக்கு இதே தப்பு நம்ம நாட்களிலும் நிலவுது. என்ன நிலவுதுன்னா, கிறிஸ்டியன் சயின்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கிற சயின்ஸ் புக்கை பற்றி பேசல இப்போ நான். அதை நல்லா படிக்கிட்டோம், அது வேற. கிறிஸ்டியன் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. அடுத்தது சித்து நிலை, தியோசாஃபி என்று ஒரு விதமான போதனை இருக்கிறது. தியோசாபிக்கல் சொசைட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அடையார்கிட்ட. தியோசாஃபி, சித்து நிலை, இதெல்லாம் அந்த யோகா அந்த மாதிரி ஏதோ வேற மாதிரி ஒரு இது, கர்த்தர் இல்லாதது, ஆனா ஆன்மீகம். மோர்மோனிசம் என்று ஒன்று உண்டு. என்ன பாஸ்டர் புது புதுசாக இருக்கிறாங்க. மோர்மோனிசம்னு ஒன்று உண்டு. யெகோவா சாட்சிகள் என்று ஒரு டீம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யெகோவான்றவர் நம்ம பைபிளுடைய கடவுள். ஆமேன். பிதாவாகிய தேவன் தான் யெகோவான்ற பேர்ல வெளிப்பட்டார். அவனுக்கு வேற டீம். அவர் பேர் எடுத்துக்கிறானுங்க, இயேசுநாதரை விட்டானுங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான்றது நம்ம போதனை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன் பிதாவையும் உடையவன். அவனுங்களுக்கு குமாரன் இல்லாமனா டைரக்டா யெகோவான்ட்டானுங்க. அப்படி பைபிள் செட், அப்படி பைபிள்ல இல்ல. குமாரன் இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்பது நம்முடைய போதனை. யோவான் 14:6. இவனுங்க என்ன சொல்லிட்டானுங்கன்னா, யெகோவா சாட்சிகள் கதவை ஒன்று. அடுத்து அந்த ஒரு டீம். இன்னும் பல குழுவினர் இந்த ஞான மார்க்க கொள்கையை மீண்டும் தங்களிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹலோ, கவனிங்க. இன்றைக்குன்னா எப்போ? இன்னைக்கு என்ன டேட்? ஒரு அழகான டேட் தெரியுமா? இன்னைக்கு 26/1/26. மறுபடியும் வராது. 26/1/26. நான் டைரியில் ஏதும் போது யோசித்தேன், ஒரு நாள் தான். ஓகே, 26ஆம் தேதி 26வது வருஷம். ஓகே, இன்றைக்கு இந்த மாதிரி நம்மத்திலே கூட இருக்கலாம். இன்றைக்கு நம் காலத்தில் இந்த ஞான மார்க்க கொள்கை பின்பற்றக்கூடிய சிலர் இருக்கலாம். நம்மத்தில் இங்கே சொல்ல, நாம் வாழுகிற இந்த கிறிஸ்தவ உலகத்தில் யூத மார்க்கம் முதலில் தேவனால் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆவிக்குரிய சத்தியங்கள், நல்லா கவனிங்க, நிழலாட்டமாய் அதன் மூலம் சொல்லப்பட்டது. கற்பிக்கும் முறை அவைகளிலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அவற்றின் ஆவிக்குரிய அர்த்தங்கள் அவ்வப்போது புறக்கணிக்கப்பட்டு பல அமைப்புகளில் இந்த நாட்களில் காணப்படுகிறது. அதாவது கர்த்தர் சொன்ன சத்தியத்தை விட்டுட்டாங்க. ஏனென்றால் இந்த எல்லாவற்றின் நிறைவேறுதல் கிறிஸ்து. ரோமர் 10:4 வாசியுங்கள். அந்த கடைசி வசனத்தை கொஞ்சம் சத்தமா படிங்க சகோதரி. கிறிஸ்து நியாய பிரமாணத்தின், எல்லாம் சாஞ்சி உட்காருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதனால் கீழ்ப்படியவே முடியாமல் இருந்த அந்த நியாய பிரமாணத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சவரே யாரு தெரியுமா? அதுக்கு தான் அமிச்சார் அவரை. ஆமென். நியாய பிரமாணத்தின்படி ஒருவனும் வாழ முடியாது. அதை வாழக்கூடிய ஒரே நபர் தேவகுமாரனாக இயேசு. அதை அவர், நல்லா கவனிங்க, நிறைவேற்றினார், அதை முடித்து வைத்தார். அந்த நியாயப்பிரமாண சிஸ்டமும் இப்பொழுது ஒழிந்து போய்விட்டது. ஏனென்றால் ஒரு புதிய மார்க்கத்தை தமது சரீரம் பிற்கப்பட்டு கிழிக்கப்பட்டு
அவருடைய இரத்தத்தின் மூலமாய் பிதாவினிடத்தில் நேரடியாய் போகக்கூடிய ஸ்லாக்கியம் எபிரேயர் புஸ்தகத்தில் இருக்கிறது போல புதிய ஏற்பாட்டு விசுவாசியாகிய உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும், அதுவும் பிரதான ஆசாரியர் மிகுந்த ஆயத்தத்தோடு இந்த இடத்துல ஒரு கயிறு ஒன்றை கட்டி தான் அவரை உள்ள அனுப்புவாங்க. ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிற தகுநிலை இல்லாவிட்டால் அந்த தேவ சன்னிதானத்தில் அந்த மனுஷன் செத்து போவான். அங்கு போய் பாடி எடுத்துன்னு வரக்கூடாது. அப்படியே பைக்கை கட்டி இழுக்கிற மாதிரி இழுப்பாங்க. அந்த பணம் வெளியே வரும், உள்ள கூட போகக்கூடாது. யெகோவா காடுடைய ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட். ஆனால் கிறிஸ்து பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று என்றைக்கு தேவ சித்தத்தை முடிந்தது என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாரோ, அவர் ரத்தம் என்றைக்கு சிந்தப்பட்டதோ, அவருடைய மாம்ச திரையின் வழியாய் மனிதன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொன்னார்ல யோவான் 14:6, அதை அவர் நிறைவேற்றினார். இவருக்குள், இவர் மூலம், இவர் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பும், இவர் மரணத்தினால்தான் தேவனோடு நாம் ஒப்புரவாகிற ஸ்லாக்கியமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாவி, ஒரு கொலைகாரன், ஒரு மிருகம் போல வாழ்கிற மனிதனும் தன் பாவத்துக்கு தேவ கிருபையில் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவனை கிறிஸ்து மன்னிக்கிறார். தேவன் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். கிறிஸ்துவுக்குள் தேவனால் அவன் மறுபடியும் புது சிருஷ்டியாக்கப்படுகிறான். தேவ ஆவியாலும் அழிவில்லாத வித்தாகிய வசனத்தினாலும் தேவன் அவனை மறுபடி பிறக்க வைக்கிறார். அவனை பிள்ளையாக்கி கொள்ளுகிறார், நீதிமானாக்குகிறார். ஒரு நாள் இயேசுவை போலவே ஆக்கி அங்கு நித்தியமாய் கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய ஃபோக்கஸ். இதுதான் நான் இந்த செய்தியின் ஆரம்பத்திலே சொன்னேன். உன்னை பற்றி என்னை பற்றி கடவுளுடைய நோக்கம் எப்படியாகிலும் அல்ல, தேவ ஒழுங்கின்படி உன்னையும் என்னையும் தமது குமாரனுடைய சாயலுக்குப்பாய் மாற்றுவதுதான் தேவனுடைய சித்தம், நோக்கம், திட்டம். எந்த வருஷம் ஆனாலும் இதுதான் நமக்கு நடந்துனே இருக்கும். அப்படின்னா என்ன பாஸ்டர், பிரச்சனையே வராதா? வரும். சரி பாஸ்டர், ஆசீர்வாதமே வராதா? நிச்சயமா வரும். அவர் சித்தம் போல எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பார். நாம் வாழ்ந்து சுகமாய் இருப்பது அவருக்கு சித்தம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாம் நன்றாய் இருப்பது அவருக்கு சித்தம். நாம் நிறைவாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பது அவருக்கு சித்தம். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருப்பது அவருக்கு சித்தம். நம்ம குடும்பத்தாருக்கும் சொந்தக்காரர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமா இருப்பது கடவுளுடைய சித்தம். அதுவும் என்ன விதத்துல? வெறும் காசு சோறு வாங்கி கொடுக்கறது இல்லை, ஃபீஸ் கட்டுறது இல்லை, அதையும் கொடுத்துட்டு அந்த நபரை நீ தேவனோடு இணைக்க வேண்டும். அதுதான் நம்மை பற்றி கடவுளுடைய நோக்கம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு பைபிள் சொல்றது. அது என்னது நினைக்கிறீங்க நீங்க? ஆசீர்வாதம்ன்றதுக்கு ஆபிரகாம் லைஃப்ல 2 அர்த்தத்தை பார்க்கலாம். ஒன்று, கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவர் வெள்ளியும் பொன்னும் ஆடு மாடெல்லாம் உள்ள பெரிய சீமானாய் இருந்தார்னு ஆதியாகமம் சொல்லுது. அதே பைபிள்ல தான் இன்னொரு இடத்துல பக்கத்திலேயே வருது. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொல்லும் போது இது வெறும் இந்த வெள்ளி பொன்னு ஆடு மாடு மட்டும் கிடையாது. கிறிஸ்து அவர் சந்நிதியில் பிறப்பார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்துவின் மூலம் நீதிமானாக்கப்படுவார்கள். எப்படி? ஆபிரகாம் எப்படி கடவுள் பேசினதை அப்படியே விசுவாசித்து அந்த விசுவாசத்தையே அவருக்கு நீதியாய் தேவன் எண்ணினாரோ, அதே அடிப்படையில் கிறிஸ்துவின் மேல் யாரெல்லாம் விசுவாசித்து அனுப்பப் போகிறேன் என்று சொன்னவரை அனுப்பினார். 33.5 வருஷங்கள் வாழ வைத்தார். எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொன்னபடியே எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். இரத்தம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாளில் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியராய் தமது மூலமா யாரெல்லாம் தேவனிடத்தில் சேருகிறார்களோ, இயேசு கிறிஸ்து மூலமா யாரெல்லாம் பிதா கிட்ட வந்தாங்களோ அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வேண்டுதல் செய்வார். நம்மை முற்றுமுடிய ரட்சிப்பார் என்று எபிரேயர் 7:25 நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர முடியாது. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? பிதாவும் கிறிஸ்து இல்லாமல் எவனையும் சேர்க்கவும் மாட்டார். பரலோகம் யாரையும் ஏத்துக்காது. அது தெரியுமா உங்களுக்கு? பைபிள் அண்ட் ஹெவன்
And God won't accept any soul to come to heaven without the way Jesus, because Jesus alone is the only way. 4:12 அப்போஸ்தலர் யாராகிலும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:12. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவராலே அன்றி, கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த அவராலே அன்றி வேறொருவராலும் என்னதில்லை. அந்த அவர்ன்றவர் கிறிஸ்து இயேசு. அவர் இல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது என்று பைபிள் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிப்போம். ஆமா, இயேசுநாதருடைய அம்மா சொல்லிதான் ஆகணும். சில இடத்துல இது நிறைய நேரத்தில் சொல்லாம விட்டுறோம். இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஹலோ, கேத்தலிக்ஸ்லேருந்து நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் சில நேரத்தில் அவங்களுக்கு கிளியர் கட்டாக கோடு கிழிக்க தெரியல. இயேசுவிடம் வந்த பிற்பாடு ஒன்றை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் தாய் மரியாளோ அவருடைய உலக பிரகாரமான தகப்பன் என்று சொல்லப்பட்ட அவங்க பாஷையில சூசை. யோசேப்போ, இயேசுநாதருடைய 12 அப்போஸ்தலர்களோ, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களோ, அல்லது இப்ப இருக்கிற எந்த பிஷப்போ ஆர்ச்சி பிஷப்போ, எப்பேற்பட்ட கார்டினலோ, எந்த போப்போ, எப்பேற்பட்ட மனிதனோ உன்னை என்னை கடவுளோடு சேர்க்கவே முடியாது. கடவுள் சேர்த்து கொள்ள மாட்டார். பைபிள் நம்மை ஏற்காது. பரலோகம் நம்மை ஏற்காது. ஒரே வழி யோவான் 14:6 தான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல். ஹல்லேலூயா. நான் ஏன்டா தமிழ் மீடியம் படித்தேன்னு வருத்தப்பட்டுக்கிறேன். நான் தமிழ் ஸ்டூடெண்ட்டு, எல்கேஜிலேருந்து எம்ஏ வரைக்கும். ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறேன். நம்மள எட்டுமே இங்கே சேர்த்து விட்டாங்களேன்னு சொல்லி. இங்கிலீஷ் பேச தெரியல, ரொம்ப அழுதெல்லாம் இருக்கிற சின்னதில். ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த தமிழை பார்த்து. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்னை விட்டுட்டு அங்கே வர முடியாது. இன்னொரு அர்த்தங்குது, அவரும் சாக மாட்டார். இல்லை, அவங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப பெட்டா இருந்தேன், எனக்கு தெரியாது. ஹலோ, கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்து தேவனுடைய பிள்ளைகளை ஆன அப்புறம் மறுபடியும் நாகப்பட்டினம் போயிட்டு வரேன், மொட்டை போடலான்னுக்கிறேன், மணி உருட்டலான்னுக்கிறேன், 10 பேருக்கு சாப்பாடு போட்டுலான்னுக்கிறேன். 10 பேருக்கு இல்லை, டெய்லி கூட 2 பேருக்கு சாப்பாடு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேரி வர்ஷிப்பு, தூதர்கள் வர்ஷிப்பு, இதெல்லாம் இந்த ஞான மார்க்க கொள்கை மாதிரி வேறே கொள்கை. இது கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவம் சிம்பிள். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ தேவனுக்கு பிள்ளையாகிறாய். கிறிஸ்துவை போல் மாறி நீ பரலோகம் போக வேண்டும். வாழும்போது அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த ஞான மார்க்கத்தார் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க. முக்கியமான பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க போறேன். என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ஒரு பாவி தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும் என்கிற இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை இந்த ஞான மார்க்கம் மறுத்தது. நான் ஃபர்ஸ்டே ஒன்று சொன்னேன், ஞான மார்க்கம் எக்கேடு கட்டு போனால் நமக்கு என்ன, அவன் எதனா நம்பின்னு போகிறான். இது ஏன் சபையை பாதிச்சதுன்னா, அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் ஒரு பாவி தேவனிடத்திலிருந்தே ரட்சிப்பு வரும், இயேசுவே ரட்சகர், அவர் தான் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் மூலம்தான் நான் பரலோகம் போக முடியும் என்கிற இந்த மெயின் சத்தியத்தை மறுக்கும் விதத்தில் ஞான கொள்கைகள் அவர்களுடைய பார்வைகள் இருந்தது. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சொந்த முயற்சியால் தகுதி பெற முடியும், தேவனிடம் தயவு பெற முடியும் என்று சொல்லிக் கொடுத்து விட்டார். அன்பான கர்த்தருடைய மகனே மகளே, இந்த பின்னணியில் தான் அவர் ஒரு வார்த்தை எழுதுகிறார். வாசித்து சில வசனங்களை வாசித்து முடிக்கலாம், சில வசனங்களை மட்டும் வாசித்து முடிக்கலாம். நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். கொலோசையர் 1:9. கொலோசையர் 1:9.
ம் ம் எல்லா ஞானத்தோடும் போதும். எல்லா ஞானத்தோடும் என்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். அடுத்தது 1:28 படிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் குழந்தையா இல்ல தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. குழந்தை இயேசு கிடையாது, சிலுவையில் அறையப்பட்ட அவர் தான். அவரை பத்தி தான் பேசுறார். அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும். இப்ப அந்த எல்லா ஞானத்தோடும் என்பதை ஒரு அருமையான டிரான்ஸ்லேஷன் என்கிட்ட இருக்குது. அதை மட்டும் உங்களுக்கு நான் வாசித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். 1:28 Him we preach and proclaim. பாருங்க, நான் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன், கவனிங்க. Him we preach and proclaim, warning and admonishing everyone. அதாவது அவரையே நாங்கள் பிரகடனப்படுத்தி எச்சரித்து போதித்து புத்தி சொல்லி ஒவ்வொருவனுக்கும் போதனை கொடுக்கிறோம் எல்லா ஞானத்திலும். அந்த எல்லா ஞானத்திலும் தமிழ் பைபிள் இருக்குதுல்ல, அந்த எல்லா ஞானத்திலும் என்பதனுடைய ஆழமான அர்த்தம் என்னன்னா, in comprehensive insight into the ways and purposes of God. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வழிகளையும் நோக்கங்களையும் குறித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விழிகள், ஒரு பார்க்கிற ஆற்றல் தான் அந்த ஞானம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க கூட? இந்த ஞானம் நீங்க எழுதிக்கிறாரு, எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோட புத்தி சொல்றாருன்ட்டு, அது என்ன தெரியுமா அர்த்தம்? வாட் இஸ் தட்? பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு ஞானம் தேவைப்படுது, ஜோம் பண்ணுகிறோம், அந்த ஞானம் இல்லை இது. நம்ம ஞானமா இருந்தோம்னு டெய்லி காலையில் ஒரு ஜோம் பண்றோம்ல, எவன்கெல்லாம் ஞானத்தில் குறைவுபட்டவங்களும் ஞானத்தை கேளுங்கன்னு யாக்கோபு 1:5 இருக்குதுல்ல, அந்த ஞானம் ஒண்ணு. இங்க இருக்கிற ஞானம் என்ன தெரியுமா? In comprehensive insight into the ways and purposes of God. தேவனுடைய வழிகளை குறித்தும் நோக்கங்களை குறித்தும் அறிந்து புரிந்து உணரக்கூடிய ஒரு ஆழமான பார்வை தான் அந்த ஞானம். இன்னொரு விதத்தில் சொல்றேன், இந்த ஞானம் வரும்போது தான் தேவனுடைய வழிகளையும் நோக்கங்களையும் ஆழமாய் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அதில் நீயும் நானும் தொடர்ந்து வாக் பண்ணவும் முடியும். அப்படிப்பட்ட ஒன்று தான் இங்கே பவுலடிகள் எழுதுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஞான மார்க்க கொள்கைக்காரங்க இருக்கிறான், ஜாக்கிரதை, உனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன் தெரியுமா தேவையில்லை? வாசிப்போம். 2:3 மிக முக்கியமான வசனம். கொலோசையர் புக்லேயே ரொம்ப முக்கியமான வசனம் 2:3 வாசிப்போம். போதும். அவருக்குள். அந்த அவர் யார்? உங்களதாங்க கேட்கிறேன். நிறைய பேருக்கு அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம ஆளுங்க பிதாவை இயேசுன்னுவாங்க, இயேசு பிதான்னுவாங்க, பிதா தான் ஆவியானவர்னுவாங்க, கடைசியில் யாருமே இல்லை, ஒன்லி ஜீசஸ்னுவாங்க. இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கவே கூடாது. நம்முடைய கடவுள் ஒரே கடவுள். அவர் 3 ஆள் தத்துவங்களை உடைய கடவுள். ஆமென். அவர் பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள். அடுத்த கேள்வி, 3 கடவுளா? இல்லை, ஒரே கடவுள், 3 ஆள் தத்துவங்களை உடைய கடவுள். அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கன்னு என்ன கேளுங்களேன். அப்படின்னா விலைக்கு சொல்லுங்கன்னு கேளுங்களேன். ரொம்ப விளக்குனா நானும் குழம்பிட்டு நீங்களும் குழம்பிட்டீங்க. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், பைபிள் என்னவா காட்டுதோ கம்முன்னு புரிஞ்சுன்னு போயிடு வீட்டுக்கு. இந்த மேட்டர்ல ரொம்ப ஓவரா போனா என்ன ஆகும்? மெட்ராஸ் 10 இயேசு கிறிஸ்து யார் என்பதை 1ஆம் அதிகாரத்தில் அற்புதமான விதத்தில் விளக்குகிறார். நான் நேரம் இல்லாதபடியால் போறேன், குறிச்சிங்க. 1:14 கொலோசையர் 1:15, 1:16, 1:17, 1:18, முக்கியமா 19 சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. இப்போ இன்னொரு அற்புதமான வசனம், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இவருக்குள் வாசமாய் இருக்கிறது. 2:9 படிப்போம். மிக முக்கியமான வசனம். ஏனென்றால் இல்ல தேவ தத்துவம் இல்ல, தேவத்துவத்தின்
பரிபூரணம் எல்லாம் அப்படின்னு என்ன தெரியுமா? சிம்பிளா சொல்லட்டுமா? எத்தனை பேர் புரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறீங்க? கடவுளே டோட்டலா இவருக்குள்ள இருக்கிறார். யாருக்குள்ள இருந்தாரு? ஜீசஸ்குள்ள இருந்தாரு. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமா இவருக்குள்ள இருக்குது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இயேசுவே உனக்கு போதுமானவர். இயேசுக்கு வெளியே உனக்கு எந்த வெளிப்பாடும் தேவையில்லை, எந்த ஒன்றும் தேவையில்லை. நீ உலகில் நிறைவாய் வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்து, நீயும் நல்லா வாழ்ந்து, அவர் விரும்புறதையும் வாழ்ந்து, கம்ப்ளீட்டா கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறத எல்லாத்தையும் நீ செஞ்சு முடிக்கிறதுக்கு இயேசுக்கு அடுத்தது ஒரு பிளஸ்ஸோ கமாவோ தேவையே கிடையாது. இயேசு ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சு போச்சு. அவரே போதுமானவர். இயேசுக்கு மேல எதுவுமே இல்லை. இயேசுக்கு மேல தேவன் தான் இருக்கிறாரு. இவர் மூலமாய் நாம் பிதாவு பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இவருக்குள் சரீர பிரகாரமாய் வாசமா இருக்கிறது. ஏன்னா இந்த ஞான மார்க்க கொள்கை என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, ஜீசஸ் மட்டும் போதாது, எங்க கூட கொஞ்சம் வாங்க, எங்களுக்கு உங்க அப்போஸ்தலர் பாலை விட எங்களுக்கு நிறைய தெரியும், நாங்க வேற ஒரு சரக்கு வச்சுக்கிறோன்னு பேய் வந்து பேசியிருக்கோம் போலகுது எழுதுறாரு. எதுவுமே தேவையில்லை. குமாரனாகிய அவருக்குள் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் வாசமா இருக்கு. கண்களை மூடுவோம், எழுதினர். இதை ஏன் இந்த வருஷத்தின் முதலிலேயே கர்த்தரால் இந்த ஒரு டாபிக்கை மிஸ்டர் லிண்டன் தெரிந்து கொண்டு எல்லா டாபிக் மேல இதை கொடுத்துருக்கிறாருன்னா, பேசாத ஒரு ஆசீர்வாதத்தை பத்தி பேச சொல்லியிருக்கலாம். இந்த வருஷத்துல கடவுள் உங்களை இதுவாக்குவார் அதுவாக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு உண்மை சொல்லட்டுமா? ஊழியக்காரர்கள் இந்த கடைசி நாட்களிலே இந்த சத்தியத்தில் ரொம்ப கிளியரா இருக்கணும். ஒருபோதும் நாம் வஞ்சிக்கிராவிகளுக்கும் புது புது போதனைகளுக்கும் ஏமாந்து போகக்கூடாது. நம்முடைய குடும்பத்தினர் இப்படிப்பட்ட பயங்கரமான குழுக்களில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. நம்ம கையில கர்த்தர் 5 பேரை கொடுத்தாரோ, 50 பேரை கொடுத்தாரோ, 100 பேரை கொடுத்தாரோ, 5000 பேரை கொடுத்தாரோ, எவ்வளவு கொடுப்பாரோ அவங்கள ஒரு நாளும் தப்பா வழி நடத்தக்கூடாது. கிறிஸ்துவையும் தேவனையும் சத்தியத்தையும் அவர்களுக்கு சரியாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கண்களை போடுவோம். தேவனுக்கு எல்லா மகிமை உண்டாட்டும், இயேசப்பாக்கு எல்லா மகிமை உண்டாட்டும். சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. Forever he will be the Lamb upon the throne. I gladly bow my knee, worship him alone. நம்முடைய போதகர் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். அப்படியே ஜெபத்தோடு